சொல்வதாக உயிர்த்தங்கள் ஞாயிறு ஆராதனைக்காக வந்திருக்கிறது என்ற அனைவரையும் நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் வாழ்க்கை வரவேற்கின்றோம். இந்த நாள் மிகவும் சந்தோஷமான நாளாக இருக்கிறது. நாங்கள் சொன்னால் எங்களுடைய தேவன் உயிர்த்தெழுந்ததான நாளை நேரத்திலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆகினாலே நாங்கள் யாவரும் மகிழ்ச்சியாக இந்த நாளை நாங்கள் தேவத்தியாக நாங்கள் அவரை ஆசரிக்கப் போகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், அவரோடு வருகிறார். அதே போன்று இன்றைய தினத்தில் எங்கள் மத்தியிலே கல்வி கிறிஸ்து முதலாளயத்தின் பேராய குருவானவர் அபிஷேகத்தில் எங்களோடு இருக்கிறார். அவரையும் நாங்கள் கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு கூட அப்படியே ஆண்டவர் சந்தித்து வரவேற்கின்றோம். நாங்கள் ஆயத்தப்படுத்துவதற்கான ஒரு ஜபத்தை நாங்கள் எடுத்துக் போகின்றோம். 7வது பக்கம். எங்கள் மனதின் விருப்பம் ரகசியம் என்ன அனைத்தையும் அறிந்த கடவுளே, ஒரு தூயராகினால் எங்கள் உள்ளங்களின் சிந்தனைகளை மேம்படுத்தும். உண்மை ஒன்றாய் அன்பு செய்யவும் ஒரு புது நாமத்தை பக்தியோடு வணங்கவும் நாங்கள் கிறிஸ்து மூலம் உங்களுக்காக செய்வோம். பிள்ளைகள் அமைதியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முதன்மையான கட்டளை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறினார், முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்தவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான 2வது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை எதுவும் இல்லை. ஆமென். ஆண்டவரே, இதற்குமாயும் இந்த கட்டளைகள் எல்லாம் இந்த மாலைகளிலே எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் கர்த்தருக்கு நாங்கள் திருப்புவோம். நாங்கள் சொல்லப்போகின்றோம். அந்த பரிசுத்த தெய்வம் எங்கள் மத்தியில் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இருக்கிறார். அவரை நாங்கள் பரிசுத்த உள்ளத்தோடு தொழுது கொள்ள வேண்டும். நாங்கள் கர்த்தரிடத்தில் வேண்டி இருப்போம். கர்த்தர் தாமே எங்களுடைய உள்ளங்களில் இருக்கிற எல்லா விதவிதமான காரியங்களையும் அகற்றுகிறார்கள். நாங்கள் பாவரிக்கை ஜபத்தை நாங்கள் எடுக்கப் போகின்றோம். எமது பாவங்களிலிருந்து என்னை மீட்கவும் எமக்காக வேண்டியை பரிந்துரைக்கவும் நமக்கு நித்திய வாழ்வு தரவும் கடவுள் இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்து தமது ஒரே பேரான மைந்தன் இயேசு கிறிஸ்துவை எமக்காக தந்துள்ளார். எனவே நம்முடைய நெஞ்சோடும் கடவுளின் பற்றோடும் நாம் நமது பாவங்களை அறிக்கை செய்வோம். நாங்கள் கூட்டு பாவரிக்கையை நாங்கள் பாவங்களை தருவோம். பேரருளும் இரக்கமும் மிக்க ஆண்டவர் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றை மன்னிப்பாராக, எங்கள் பாவக்கடன் தீர்ப்பாராக, நாங்கள் மனம் திரும்பி நலம் வாழ நமக்கு தருணம் அளிப்பாராக. தூயாவியரின் அருளையும் ஆறுதலையும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.
நாங்கள் யாவரும் இணைந்து ஒரு பாடலை நாங்கள் பாட போகின்றோம். நாங்கள் பாடுவோம் 44வது பாடல். அல்லேலூயா கர்த்தரே ஏகமாய் துதியுங்கள். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? ஆமென். சந்தோஷம். சொன்னால் அவர் தான் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். இன்றைய நாள் நாங்கள் மிகவும் சந்தோஷமா இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறோம். ஏன்? நம்முடைய மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இன்றைய தினம் உயிர்த்தெழுந்த நாளை நாங்கள் கொண்டாடுகிறோம். கிறிஸ்தவனாகிய எங்களுடைய வாழ்க்கையில் இதுதான் மிக முக்கியமான நாள் ஒன்று. கிறிஸ்துமஸ் நாங்கள் கொண்டாடுகிறோம். அதை விட எங்களுக்கு மிக முக்கியமான நாள் தான் தேவன் உயிர்த்தெழுந்ததாக. அதனால் நாங்கள் மகிழ்ச்சியாக பாடப் போகின்றோம். அல்லேலூயா கர்த்தரே ஏகமாய் துதியுங்கள். அனைவரும் கரங்களை தட்டி நாங்கள் தேவனுக்கு நாங்கள் பாடுவோம். அல்லேலூயா கர்த்தரே ஏகமாய் துதியுங்கள். அவர்களுக்கும் சேர்த்தா வாத்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரிய செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்தார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அன்புடனும் ஏழையும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள். இடைக்காலமும் சரிகாலமும் உறங்கிட துதியுங்கள். எக்காலமும் ஆராதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்தார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியொளி எங்களுடன் அடித்துரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே அழைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மழையை உடைத்தோரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வானவனை அவர்களுக்கே கொடுத்து துதியுங்கள். சிறியவரே சிறப்புகளே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்தார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அவர்களே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலையலையாய் ஓடியவர்கள் எழுப்பின துதியுங்கள். உலகமே கூடினதே தேவனை துதியுங்கள். பரலோகத்தில்
மீட்கப்பட்டோர் விரும்புவர் துதியுங்கள். ராஜாதி ராஜாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். எத்தனை பேர் சொல்றீங்க என்னுடைய தேவன் எனக்காக மரித்தார்? ஆமென். எங்களுக்காக மரித்தார். அவர் எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய சாபங்களுக்காக, எங்களுடைய மீறுதலுக்காக அவர் சிலுவையிலே மரித்தார். அந்த மரணத்துக்கு முடியாமல் போயிட்டு அவரை வைத்துக் கொள்ளும். அதனால்தான் 3ஆவது நாள் மறுபடியும் மரணத்தை ஜெயித்தார். ஆமென். உங்களுடைய மரணத்தின் ஜெயத்தின் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய பாவங்களிலிருந்து சாபங்களிலிருந்து விடுதலை கிடைத்திருக்கிறது. அப்படியான ஒரு மகத்துவமான காரியங்களை செய்தவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்துவாக நம்முடைய தேவன். ஆகையால் நாங்கள் யாவரும் இணைந்து மாட்சி புகழ் பாடலை நாங்கள் பாடப் போகின்றோம். 17வது பக்கத்தில் இருக்கிறதான மாட்சி புகழ் பாடல் நாங்கள் யாவரும் இணைந்து பாடுவோம். விண்ணில் இருக்கிறதான எங்களுடைய தேவனுக்கு மகிமை மாட்சி கனம் உண்டாக வேண்டும். ஆமென். நாங்கள் பாடுவோம். மாந்தருக்கு அமைதியோங்கட்டும். விண்ணிலே இறைவனுக்கு மாட்சியோங்கட்டும். மண்ணிலே மாந்தருக்கு அமைதியோங்கட்டும். ஆண்டவரே விண்ணகத்திலே தந்தையே எல்லாம் வல்ல தெய்வமே உம் புகழ் சொல்லுகின்றோம். நயந்தே பாடுகின்றோம். விண்ணிலே இறைவனுக்கு மாட்சியோங்கட்டும். மண்ணிலே மாந்தருக்கு அமைதியோங்கட்டும். இறைவனின் ஏகமைந்தனான இயேசுவே உலகின் பாவங்களை சுமக்கும் தெய்வமே, தெய்வ மரியே எம்மீது இறங்குமே. வரமே வீட்டிற்கும் வல்ல தெய்வ சுதனே எம்மேல் கேட்டிடுமே. எமக்கருள் செய்திடுமே. தந்தையோடு மாதிரியோடும் மாட்சியில் வாழ்பவரே, மாட்சியில் வாழ்பவரே. விண்ணிலே இறைவனுக்கு மாட்சியோங்கட்டும். மண்ணிலே மாந்தருக்கு அமைதியோங்கட்டும். விண்ணிலே இறைவனுக்கு மாட்சியோங்கட்டும். மண்ணிலே மாந்தருக்கு அமைதியோங்கட்டும். நாங்கள் யாவரும் அமர்ந்து கொள்வோம். அமர்ந்து கொண்டிருக்கிறதான நேரத்தில் நாங்கள் வார்த்தை திருப்பணிக்கு செல்லப்படுகின்றோம். முதலாவது வரவேற்பாடு வாசகம். வாக்கிய நிர்வாகம் அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 34 முதல் 43 வரை. அப்போது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த ஜனத்திலாவது அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவர் எவனோ அவனை அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எல்லோரும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பிய வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேய நாடு முதற்கொண்டு யூதேய தேசமெங்கும் நடந்த சங்கதி இது. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடன் கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவரையும் பிசாசின் பலமில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவரையும் சுற்றி செய்தார். யூதருடைய தேசத்திலே எருசலேமிலும் அவர் செய்தவர்கள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி
பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மருத்துவரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய புசித்து குடித்தவர்களுக்கும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்குமே பிரத்யட்சமாகும்படி செய்தார். அன்றையும் அவரை உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் தேவனால் ஏற்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும் சாட்சியை ஒப்புக்கும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவருடைய நாமத்தினாலே பாவமன்னிப்பை பெறுவான் என்றும் தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்று வாசிக்க எதிர்பார்க்கும். நாங்கள் மாறி மாறி வாசிக்க வேண்டிய நாங்கள் சங்கீதத்தை நாங்கள் வாசிக்கப் போகின்றோம். 118வது சங்கீதம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் மட்டுமல்லாமல் 18ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்கப் போகின்றோம். கர்த்தரை துதியுங்கள், யாவரும் எழுதியிருக்கோம். 118வது சங்கீதம் முதல் 2 வசனங்களும் 18ஆம் வசனம் தொடக்கம் 24ஆம் வசனங்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் வேதத்தில் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு அச்சுதா இருந்தபடியால் நான் உன்னை துதிப்பேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருந்தது. இது கர்த்தர் ஒன்று பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவுள். நாங்கள் அதுக்கப்புறியாக 20 வாக்கியத்தை நாங்கள் வாசிக்கப் போகின்றோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை. வாசிக்க வேண்டிய நிரூப வாக்கியம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் தொடக்கம் 26 வரை. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டத்தக்கவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துறைத்தனத்திலும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கின்றவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்துக்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். வாசிக்க வேண்டிய நிருப வாக்கியம் வாசித்தாயிற்று. நாங்கள் இருக்கிற வண்ணமாகவே நாங்கள் நற்செய்தி வாசகத்திற்கு முன்பதாக நாங்கள் ஒரு பாடலை பாடப் போகின்றோம். யூதராஜ சிங்கம் வைத்திருந்தார். யூதராஜ சிங்கம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர். நம்ம இன்றைக்கும் ஜீவிக்கிறவர்கள். நாங்கள் பாடுவோம் 289வது பாடல். நாங்கள் யாரும் மகிழ்ச்சியாக இந்த பாடலை பாடுவோம். வெற்றியின் கீதமாக நாங்கள் இதை பாடுவோம். ஆமென். யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், வானத்தின் சேனைகள் துதித்திடவே துதித்திடவே மதித்திடவே
யூத ராஜசிங்கம் உயிர் பெருந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தேடிப்பட்டன, தேடிப்பட்டன, நொடியில் மொழிப்பட்டன. யூத ராஜசிங்கம் உயிர் பெருந்தார். எழுந்தார் என்று நோனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். மானதூதரை கண்பகனாயிருந்தார், அகவழிந்தார், கருணை அவர் கூர்ந்தார். யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். உயிர்த்த கிறிஸ்து நீ மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, நீ மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். நாங்கள் சுவிசேஷ வாசகத்துக்கு நம்ம செல்வதற்கு போகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய நற்செய்தி வாசகம் தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற நற்செய்திக்கு செவிமடுங்கள். ஆண்டவரே, உமக்கே மாட்சி உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையிடத்துக்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருப்பதை கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையிடத்துக்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையிலே வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறைக்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்துக்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமா. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்துக்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்துக்கு போய், நான் என் பிதாவினிடத்துக்கும் உங்கள் பிதாவினிடத்துக்கும் என் தேவனிடத்துக்கும் உங்கள் தேவனிடத்துக்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடைய சொன்னவைகளையும் சீஷர்களுக்கு அறிவித்தாள்.
நமது ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. நாங்கள் எல்லாரும் அமைதியாக கண்களை மூடி நம்ம இருக்கோம். இருக்கிற நேரத்தில் நாங்கள் என்னுடைய வார்த்தைக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஜெபம் செய்வோம். எங்களுக்காக இப்படிப்பட்ட ஒரு நாளிலே கல்லறையை மேற்கொண்டு உயிர்த்தெழுந்த அன்பின் ஆண்டவரே, உடைய உயிர்ப்பின் சந்தோஷத்தை கொண்டாடுகிற இந்த நாளுக்காகவும் விசேஷமாக இந்த வழிபாட்டுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவர் என்பதை நாங்கள் மீண்டும் நினைவிலே கொள்வதற்கு எங்களை சபையாராக ஒரு குடும்பமாக இந்த இடத்திலே ஒன்று சேர்த்த கிருபைக்காக மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை தியானிக்கிற பொழுது எங்களோடு இடைப்படும், எங்களுடைய இறந்த நிலையிலிருந்து கல்லறைகள் அகப்பட்டிருக்கிற நிலையிலிருந்து வெளிவர உயிர்த்தல எங்களுக்கு உதவி செய்யும். இறைமனிதன் இயேசு கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. நாங்க இப்ப ஹாப்பி கிறிஸ்துமஸ்னு சொல்லுவோம், ஹாப்பி ஈஸ்டர்னு சொல்லுவோம் இல்லையா? இன்னைக்கு ஈஸ்டர், ஆண்டவர் உயிர்த்த நாள். ஈஸ்டர் கிரீட்டிங்ஸ், உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய இந்த நாளை நாங்க ஆக்களுக்கு விஷ் பண்றது வந்து இப்படித்தான். எப்படி நாங்க விஷ் பண்ணுவோம்? அல்லேலூயா, கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அப்படி நான் சொல்ல போல, இல்லாட்டி நாங்க யாராவது ஒரு ஆளை கண்ணோட சொல்லுவோம் அல்லேலூயா கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இன்னைக்கு நீங்க யாரை கண்ணாலும் அப்படிதான் சொல்லணும், அல்லேலூயா கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இப்போ மத்தாக்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, அவங்க மத்தாக்கள் எப்படி பதில் கொடுப்பாங்க? ஆண்டவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஒருக்கா சொல்லி பார்ப்போமா? நான் சொல்றேன், அல்லேலூயா, ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். இப்படித்தான் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த காலத்திலிருந்தே, கிறிஸ்தவர்கள் ஆதி திருச்சபையிலிருந்தே ஆக்களை கண்டோன்னு இந்த உயிர்த்தெழுதலை அவங்க இப்படித்தான் சந்தோஷம் சொன்னாங்க. இந்த ஹல்லேலூயான்ற வேர்டு எங்களுக்கு வார்த்தை எங்களுக்கு நல்லா தெரியும். இதுல 3 வார்த்தை இருக்குது. ஹலெல் லூ யா. யான்னு சொன்னா யாவேன்னு அர்த்தம். யாவேன்னு சொல்லி முழு பேரையும் சொல்ல மாட்டாங்க. சரி, அப்ப நாங்க அந்த ஷார்ட் ஃபார்ம்ல பேர் வச்சு கூப்பிடுவோம் இல்லையா? முழு பேரையும் சொல்லுவோம். இன்னைக்கு நான் கண்டில ஒருத்தர் இருக்காங்க, அவரோட பேர் வந்து சண்முக ராஜா. அவர் HNB பேங்க், இன்டர்நேஷனல் பேங்க்ல வேலை செஞ்சிருக்காரு. அவர் எங்க சர்ச் முடிய கழிச்சிருக்க நேரம் அவருடைய டெலிஃபோன் நம்பரை கேட்டு சொன்னேன். அவர் சொல்றாரு நாட் 777 அப்படின்னு சொல்றாரு. HNB ஷன்னுன்னு போடுங்கனாரு. HNB ஷன்னுன்னு போடுங்கனாரு. நான் இந்த ஷன்னுனா என்ன ஐயா அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னாரு, நான் சண்முக ராஜா ஷன்னு சொன்னா எனக்கு தான் தெரியும் டேஸ் அப்படின்னா. இந்த மாதிரி அந்த காலத்துல யாவே என்ற பேரை எழுதுற நேரம் முழு பேரை எழுதுறது வந்து ஆக்களுக்கு சரியான பயம். சில ஆக்கள் பேர் எழுதுறது கௌரவத்துக்கு அவங்க எழுத மாட்டாங்க. சில ஆக்கள் அதோட பேர் எழுதுறதுன்னா சில ஆக்கள் கை நடுங்கும். இங்க உள்ள அந்த மாதிரி ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலான ஆண்டவர், தேவனாதி தேவன், அவரோட பேரை உச்சரிக்கிறதுக்கு ஆக்கள் பயப்படுவாங்க. ஐயோ, நான் அந்த அளவுக்கு பரிசுத்தவான் இல்லை ஆண்டோடைய பேரை உச்சரிக்கிறதுக்கு, அதனால யாவேன்னு சொல்லாம நான் அதனுடைய ஷார்ட் அண்ட் ஃபார்மை அதை அப்படி எழுதாம அதை சுருக்கமா யாவேன்னு சொல்லி சுருக்கமா எழுதுறதுக்கு பழகிருந்தாங்க. அந்த யாவேன்றத யான்னு சொல்லி ஆக்கள் சொல்ல பழகிருந்தாங்க. ஹலே ஹலேல்னு சொன்னா போற்றுங்கள், துதியுங்கள் அப்படி அர்த்தம். ஹலேல் சொல்லி சொன்னா போற்றுதல்னு அர்த்தம். லூன்னு சொல்லி சொன்னா ஸ்துதியின் அர்த்தம். ஆண்டவருக்கே மகிமைன்னு அர்த்தம். ஆண்டவருக்கே மகிமை, யாவைக்கே மகிமை உண்டாவதாக. இது நாங்க எங்களோட தமிழுக்கு வரணும், நாங்க இதை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படி சொல்லுவோம் தானே. இதுதான் ஹல்லேலூயா. சிலாக்கா ஹல்லேலூயான்னு சொல்லுவாங்க. ஹலேல் அல்லேலூயா நாங்க தமிழ்ல ஹானாலாம் நாங்க ஆனா போடுவோம். ஆனா உண்மையிலே ஹல்லேலூயான்றது தான் இதனுடைய வார்த்தை. ஹல்லேலூயான்னு சொல்றது ஹெபிரேய மொழியில சொல்றது, ஹீப்ரூ வேர்டு ஒன்று. அது ஏசுநாதோட காலத்துல ஆட்கள் பேசின வேர்டு தான் அந்த ஹல்லேலூயா. இதை நாங்க தமிழ்ல சொன்னா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாங்க படிப்போம், ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்த அந்த மாதிரி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அப்படி சொல்றதுதான் எபிரேய மொழியில சொன்னா ஹல்லேலூயான்னு அர்த்தம். இன்னைக்கு நாங்க அதனால ஏன் நாங்க தேவனுக்கு மகிமை உண்டாவதாகன்னு சொல்றோம்? எங்களுடைய இயேசுநாதர் உயிரோடு எழும்பினால எங்களுக்கு அது சரியான சந்தோஷம். இவ்வளோ நாங்கள் மாட்சிமை போடணும்னு சொல்லி நாங்கள் சந்தோஷமா இருக்கல. 40 நாட்கள் நாங்கள் உபவாசம் பண்ணி 3 விஷயங்கள் செய்வோம். உபவாசம் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஆக்களுக்கு தான தர்ம காரியங்களை பண்ணுவோம், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். கல்யாண வீடுகள் இந்த மாதிரி கொண்டாட்டங்கள் களியாட்டங்கள் இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். வீண் செலவுகள் செய்ய மாட்டோம், வீண் பயணங்கள் போக மாட்டோம். நேரத்தை அதிகமாக பைபிளை வாசிக்கிறதுக்கு, தியானிக்கிறது, ஜபிக்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம். இதெல்லாம் சொல்லி மிச்சம் மீதப்பட்ட காசுகள் எல்லாம் நாங்கள் சுய விருப்பு காணிக்கைன்னு சொல்லிட்டு குருத்தோடு ஞாயிறு கோயில் கொண்டு கொடுத்துட்டு
இந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு டிசிப்ளின். முஸ்லீம் மக்கள் நோன்பு இருந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் நாங்களும் நோன்பு இருந்த காலத்துல அது அழுகிற காலம், மனஸ்தாபடுற காலம். எங்களுடைய பாவங்கள் நினைச்சு நான் மத்தாக்களுக்கு பக்கத்து வீட்டாக்களுக்கு என்ன பண்ணனேன், வேலை செய்யற இடத்துல ஆளுக்கு என்ன பண்ணேன், ஸ்கூல்ல படிக்கிற மத்தாக்களுக்கு எதிராக என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு எங்களுடைய பாவங்கள் நினைச்சு சர்ச்சுக்கு எதிராக என்ன பண்ணனேன், குடும்பத்துக்கு எதிராக என்ன பண்ணேன், அம்மா அப்பாவுக்கு எதிராக என்ன பண்ணனேன், பிள்ளைகளுக்கு எதிராக என்ன பண்ணேன், புருஷனுக்கு எதிராக என்ன பண்ணியிருக்கிறேன், மனைவிக்கு எதிராக என்ன பண்ணியிருக்கிறேன், சகோதரர்களுக்கு எதிராக என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த மாதிரி எல்லாமே யோசிச்சு கடவுளுக்கு எதிராக நான் என்ன பண்ணியிருக்கிறேன் எல்லாமே யோசிச்சு மனம் கசந்து அழுது நொந்து வேதனைப்படுற காலங்கள் தான் இந்த 40 நாட்கள் நாங்கள் கடந்து வந்தோம். அதோடைய உச்சகட்டமாக புனித வாரம், பரிசுத்த வாரத்தை நாங்கள் கடந்த வாரம் நாங்கள் கொண்டாடினோம். அதனால நாங்க எதுலையுமே சந்தோஷமா அல்லேலூயா என்ற வார்த்தையை நாங்க எங்கேயுமே பாவிக்கவில்லை. இந்த 40 நாட்களா உபவாச காலத்தில் இன்றைக்கு தான் முதல் நாங்கள் பாவிக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு பெரிய வியாழக்கிழமை காட்டி கொடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு வெள்ளிக்கிழமை சிலுவையில் அறையப்பட்டு அவர் இறந்து அடுத்த நாள் அவர் உயிரோடு எழும்புகின்றார். எழும்பின பிறகு எங்களுக்கு சரியான சந்தோஷம். ஜீசஸ் இறந்தது எங்களுக்கு கவலை, சிலுவையில் அறையப்பட்டு எங்களுக்கு கவலை, கண்ணீர் வெடித்தோம். அவருடைய வார்த்தைகள், சிலுவை வார்த்தைகள், தியானங்கள் நாங்கள் பார்த்துருப்போம், தியானம் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ எங்களுக்கு ஆண்டவர் இயேசு இன்னைக்கு உயிர் திறந்த ஒரு நாள். இன்னைக்கு காலில் இருந்து எங்களுக்கு ஒரே ஜொலி, நல்ல சந்தோஷம். கையை தட்டுறது, பாட்டு படிக்கிறது, ஆடுறது, இன்னைக்கு இதுதான் இல்லாமல் செய்ய வேண்டியது. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க நல்ல சந்தோஷமா ஆடி பாடி பெரிய நல்லா கூத்தடிக்கலாம். இன்னைக்கு ஏன் கூத்தடிக்கிறதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்கணும். என்ன காரணம் கூத்தடிக்கிறதுக்கு, சந்தோஷப்படுறதுக்கு? ஜீசஸ் உயிரோட எழும்பினார். இன்னைக்கு வாசிச்ச இந்த வேத பகுதியில நாங்கள் எங்களுக்கு 3 பிரதானமான பண்டிகைகள், சந்தோஷமான நாங்கள் கொண்டாட வேண்டிய 3 பெருநாட்கள் உண்டு கிறிஸ்தவர்களா. என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் கிறிஸ்தவர்களா கொண்டாடுற 3 பெருநாட்கள் என்ன? முதலாவது பெருநாள் என்ன? கிறிஸ்துமஸ். வெரி குட். 2வது பெந்தேகோஸ்தே நாள். 3வது உயிர்த்தெழுதல். இந்த 3மே எங்களுக்கு, இந்த 3மே நாங்கள் நம்புகின்ற கடவுள், திருத்துவ கடவுள், 3ல் ஒன்றாயிருக்கின்ற கடவுளை குறிக்கிற 3 விழாக்கள். முதலாவது விழா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு என்ன நடந்துச்சு? இந்த உலகத்துல பாவத்திலிருந்து ஆக்களை மீட்டுக் கொள்றது, உலகத்துக்கான ஒரு இரட்சகரை பிதாவாகிய தேவன் குமாரன் இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்துவர் இந்த உலகத்துல உருவெடுக்க செய்தார், பிறக்க செய்தார் மரியாதை வயிற்றுல. அதுதான் கிறிஸ்துமஸ், அரைவல் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது, ஒரு சின்ன குழந்தையா வந்தது. எங்களுக்கு சந்தோஷம். அப்ப பர்த்டே, ஜீசஸ் பிறந்த நாள், பர்த்டே. இன்றைக்கு என்னன்னா, அந்த ஆண்டவர் இயேசு கிட்டத்தட்ட 33 வருஷங்கள் இந்த உலகத்துல இருந்துட்டு அவரை பிடிச்சு அடிச்சு சிலுவையில் கொண்டு போட்டாங்க. மரத்திலே தொங்க வைத்து மரித்தார்கள். இன்னைக்கு வாசிக்கப்பட்ட 1:15 இல்லையா? மரத்திலே ஏற்றி அவரை கொன்றார்கள். மரம்னு சொல்லுறது இந்த மாதிரி சாதாரண மரம் இல்ல, சிலுவை மரத்துல. அதுதான் அது தூக்கு மரம். அந்த சிலுவை மரத்தை, தூக்கு மரத்துல ஆண்டவர் இயேசுவை ஏற்றி அவரை கொலை செய்தாங்க. ஆனா அவர் உங்களோட எழும்பி எல்லாரும் தரிசனமானாலும், சாப்பிட்டாராம், எல்லாரும் பேசியிருக்கிறாரு. பல இடங்கள்ல நிறைய ஆட்களுக்கு ஒவ்வொரு நேரங்கள்ல பல இடங்கள் தரிசனமாகி அவர் திரும்பவும் இறந்துக்கிறதுக்கு முன்பதாக என்ன பண்ணாரோ அதை எல்லாவற்றையும் திரும்ப பண்ணுகிற ஒருவராகவே உயிரோடு எழுப்பினார். அப்ப அந்த ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுப்பினது எங்களுக்கு ரெசரெக்ஷன், உயிர்த்தெழுதல், இறப்பிலிருந்து உயிரோடு எழும்பினது. ஆகவே அது எங்களுக்கு குமாரனுடைய ஒரு பெரிய பண்டிகை. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினது. பிதாவாகிய தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது தான் கிறிஸ்துமஸ். தந்தையாகிய கடவுள் உலகத்தை எந்த அளவுக்கு அன்பு செய்தார்னு சொல்லி சொன்னா, தன்னுடைய ஒரு சொந்த ஒரே குமாரன் உலகத்துக்கு கொடுக்கின்ற அளவுக்கு, யோவான் 3:16, அந்த அளவுக்கு உலகத்தின் மீது அன்பு செய்தார். அதான் நாங்க பார்க்கணும். ஜீசஸ் இந்த உலகத்துக்கு தந்தது. அது பிதாவுடைய அன்பு. இன்றைக்கு நான் கொண்டாடுறது குமாரனுடைய உயிர்த்தெழுதல், மரணத்தை வென்று. இன்னும் ஒரு 50 நாள் நாங்க, நீங்க சொன்ன பெந்தெகோஸ்தே சொன்னீங்க, நீங்க பெந்தெகோஸ்தே சொன்னீங்க, பென்டான்னு சொல்லி சொன்னா 50ன்னு அர்த்தம். இன்றையிலிருந்து 50 நாட்கள் எண்ணி வார ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு பெந்தெகோஸ்தே இல்லை. கிறிஸ்துமஸ்னா ஜனவரி, டிசம்பர் 25 எல்லாருக்கும் தெரியும். ஈஸ்டர் எப்பன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. அது கொஞ்சம் அங்கிட்டு மாறும், இங்கிட்டு மாறும். சில புது வருஷத்துக்கு முதல்ல வரும், வருஷம் சொல்லுவோம் 10-30 நாள், அதுக்கு பிறகு வரும். இது மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு வார போயால இருந்து கணிச்சு 40 நாட்கள்ல பின்னுக்கு போயிட்டு அது உபவாச நாட்களை கணிச்சு அதுக்கு பிறகு வார ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் எங்களுக்கு இந்த ஈஸ்டர் வருது. அந்த ஈஸ்டர்ல இருந்து 50 நாள் நாங்க இன்னும் முன்னுக்கு போற நேரங்கள்ல பெந்தேகோஸ்தே நாள் வரும். ஜூன் மாதம் 8ஆம் தேதி வரும் அந்த ஞாயிற்றுக்கிழமை வார நேரம். அது எங்களுக்கு பெந்தே. அன்றைக்கு என்னது நாங்க கொண்டாடுறோம்? தூய ஆவியானவர் பிதாவினுடைய ஒரு பண்டிகை எங்களுக்கு கிறிஸ்துமஸ், குமாரனுடைய ஒரு பண்டிகை ஈஸ்டர், பரிசுத்தனுடைய பண்டிகை பெந்தெகோஸ்தே. 50வது நாள் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் இந்த மாதிரி ஆக்களுக்கு காட்சி கொடுத்துட்டே இருந்தார். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர்
ஒவ்வொரு இடங்களுக்கு எம்மாவோட ஒரு இடத்துக்கு போன 2 ஆக்களோட நடந்து போயிருக்கிறோம். அவர் போயிட்டு இப்படி நடந்து போய் நீங்க என்ன பத்தி பேசிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி திடீர்னு போயிட்டு அவங்க மத்தியில இருக்காரு. கொஞ்சம் தூரம் போயிட்டு அவங்களோட போயிட்டு உட்காந்து சாப்பிட்றாங்க. சொன்னாங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி இருந்துருச்சு, எங்க போய் நீங்க சாப்பிட போறீங்க, வாங்க எங்களோட இருந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்க 2 பேரும் சொல்றாங்க. சரின்னு சொல்லி அவர்கள் அப்பா எடுத்து உடைக்கிறேன்னு டக்குனு மாயமா மறந்துட்டார். அந்த மாதிரி ஜீசஸ் அப்பப்ப வருவாரு, தரிசனமாகுவாரு, இல்லாம போவாரு. இந்த மாதிரி அவர் மக்களுக்கு தரிசனமாகி பேசி சாப்பிட்டு ஒரு இடத்துல போயிட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க, நீங்க சாப்பிடுறதுக்கு சொல்லப்பட்டிருக்குதான்னு சொல்லி கேட்டு சாப்பிடுறாரு. அப்ப ஆண்டவர் இயேசு ஆவி இல்லை, அவர் உண்மையாகவே உயிர் தெரிந்தவர். ஆவி சாப்பிடாதே, வாய் இருக்காதே, கால்னா இருக்காது இல்லையா, பேய் பிசாசு கால் இருக்குன்னு சொல்லுவாங்க. பார்ப்பாங்க ஏதாவது கண்டா நல்லா பாரு, முழங்காலத்துல கால் இருக்குதா படுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தானே. ஜீசஸ் வந்து நடக்கிறாரு, சாப்பிடுறாரு, எல்லாம் பண்றாரு. அங்க ஜீசஸ் வந்து பூதமோ பிசாசோ ஆவியோ இல்ல, அவர் உண்மையாக எப்படி மறித்தாரோ அதே விதமாக அவர் உயிர் தெரிந்தார். அதனால அவர் சாப்பிட்டார். பேய்க்கு பசி வருமா, சாப்பிடுமா, சாப்பிடாது இல்லையா. அது சும்மா ஆட்டம் காட்டின வழியே சாப்பிடாது பேய் ஆவின்னு நாங்கள் சொல்லுவோம், நீங்க பயந்துருப்பீங்க. அது ஜீசஸ் அப்படி இல்லை. அவர் எல்லா இடங்களையும் வந்து பேசுறாரு, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக சொல்லி வராரு. கதவு மூடி இருக்கு, அதுக்குள்ளால சுக்குன்னு பூந்து வாராரு. கடவுள் கதவு மூடி இருக்கையிலே அவர்களுக்கு மத்தியில வந்து சீசர்கள் மத்தியிலே தோன்றினார். ஆகவே அவர் அந்த வல்லமை அவருக்கு அப்படியே இருந்தது உயிர் தெரிந்த பிறகு. இது ஆண்டவர் இயேசு இவ்வாறு உயிர் தெரிந்த ஆண்டவர் 40 நாளா இப்படியே ஒவ்வொரு இடங்களில் தரிசனம் ஆயிட்டு ஆக்கள் பார்த்துருக்கணும். அப்படியே மேலே போனார். பெத்தானியான ஒரு இடத்துக்கு போன நேரம் ஆக்கள் இப்படியே பார்த்துருக்காங்க. லூக்கா சுவிசேஷ கடைசி அதிகாரத்தை வாசின்னு சொன்ன தெரியும். ஆக்கள் இப்படி மேலே பார்த்துருக்கணும். ஆக்கள் வாயை போனது இப்படி மேலே பார்த்துருக்காங்க. அவர் ஜீசஸ் போற நேரம் டக்குன்னு 2 தூதர்கள் வாங்க சொல்றாங்க, வேண்டாப்பா வாயை திறந்து இப்படி மேலே புலத்து பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்க மேல முன்னுக்கு போன ஆண்டவர் இயேசு எப்படி மேலே இருந்தாரோ அதே மாதிரி உங்க மத்தியில வருவாரு. அதனால போயிட்டு பேசாம வாயை மூடிக்கிட்டு வேலைகளை செய்யுங்கன்னு சொன்னாங்க. அதான் சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு இருந்தாங்க. எங்களோட வாசனை சொல்ல போனா இப்படி போல பெரிய பார்த்துக்கலாம். பெத்தானியான்ற இடத்துக்கு போயிருந்தோம். பேசிட்டு இருக்கிற நேரமே அவர் பெரிய மேலே இருந்தாரு. அவர் விண்ணுக்கு ஏறி சென்றார், இப்படியே எடுத்துக் கொள்ளப்பட்டார். இப்படியே பார்த்துருக்கு. நாங்கள் ஏரோப்ளேன் போறேன்னு பார்த்துட்டே இருப்போமே, அந்த மாதிரி பார்த்துருக்காங்க. அப்பதான் சீசர்கள் சொன்னாங்க, வெள்ளை ஆடை அணிந்த 2 பேர் லூசு மாதிரி மேலே பார்த்துட்டு இருக்காதீங்க, அவர் எப்படி போனாரோ அதே மாதிரி திரும்ப வருவாரு. அவர் எப்ப வருவாரு எங்களுக்கு தெரியாது, நிச்சயமா வருவார். தான் 2வது வருகை, ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் வருகை நாங்கள் எதிர்பார்த்திருக்கோம். வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் புறப்பட்டு உங்களோட வேலைகளை பாருங்க, ஏன்னா மேலே பார்த்துட்டு இருக்காங்க, வேலைகளை பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு நாங்க அப்படி இயேசுநாதர் வருவார் வருவார் வருவார்னு செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாம சோம்பேறிகளா உட்காந்து மேலே பார்த்துட்டு இருக்கிறது. நாளைக்கு வருவார், நாளைக்கு வருவாங்க. அவர் இப்பவே வர ஐடியா இல்லை, நாங்களாம் மனம் மாறப்போ அவர் வரமாட்டார், பயப்படாங்க. வார நேரம் அவர் வருவாரு. அது போல நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை செய்யணும். படிக்கிறாக்கள் படிக்கணும், வேலை செய்யறாக்கள் வேலை செய்யணும். வாரப்போ அவர் வருவார், நிச்சயமா வருவார். எங்களுக்கு தெரியாது நாளைக்கா நாளைக்கா, யாரும் எந்த பாஸ்டரும் எந்த பிஷப்பும் எந்த போப்பும் நாளைக்கு 24 2 மணி 50 நிமிஷத்துக்கு வந்து இறங்குவார் இயேசுநாதர் சொல்லி யாரும் நேரத்தை குறிக்கலாது கடவுள். சரியா, அடுத்த மாசம் 31ஆம் தேதி 3:35 இயேசுநாதர் உலகத்துக்கு வருவார்னு சொல்லி யாரும் குறிக்கிறார். சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்களுக்கு கடவுளுடைய நேரத்தை குறிக்க முடியாது, ஆனால் அவர் தன்னுடைய குறிப்பிட்ட நேரத்துக்கு வருவார். அவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் நேற்று கழிந்த நாளையை போல. அந்த மாதிரி அவருக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. இந்த ஆண்டவர் இயேசு உயிர் தெளிந்த பிறகு 40 நாள் தரிசனமாகி வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு 10 நாள் போன பிறகு 50வது நாள் அன்னைக்கு இந்த சீஷர்கள்லாம் அப்ப இந்த ஐயோ இப்ப கொஞ்சமாவது தோன்றி எங்களுக்கு அப்பப்ப காய்ச்சி கொஞ்சம் ஃபுல் சப்போர்ட்டா இருந்தாரு. எங்களோட ஆண்டவர் செத்துட்டாரு, உயிர் தெளிந்தாரு, சந்தோஷமா இருந்து கொஞ்சம் பயந்துருந்தாங்க, நம்மளே பிடிச்ச சிறுவரை அறிஞ்சிருவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கணும். கடவுள் அவர்கள் மத்தியில தோன்றி தைரியப்பட்ட பிறகு இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. சொல்றாரு, பயப்படாங்க, தூய ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்பேன், எனக்கு உங்களுக்கு ஒரு தேற்றல வருவான்னு சொல்லிட்டு அவங்க பெந்தகோஸ்து நாள்ல பயந்து இருக்கிற நேரம் எங்களையும் பிடிச்சிருவாங்க. நாங்களும் ஜெருசலேம் தான் ஆக்கள்லாம் கூடி இருக்கிறாங்க, இயேசுநாதர் எருசலேம் தான் பிடிச்சி சிறுவையில் அறிஞ்சாங்க. அந்த மாதிரி இவங்க பயந்து இருக்கிற நேரம் தூய ஆவியானவர் அக்கினிமயமா நெருப்பு மாதிரி வந்து இறங்கினார். எல்லா தலையிலையும் வந்து இறங்கினாரா. அக்கின் நெருப்பு மாதிரி தான் இருக்குது, நெருப்பா வந்து இறங்கினார்ல, அக்கினிமயமான நாவுகளை போன்ற நாவுகள் அவர்கள் மத்தியிலே வந்து இறங்கியது. அப்படித்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கை இருக்குது. கிட்டத்தட்ட அந்த ஷேப்பை பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட அது சும்மா பப்பாளிக்கா மாதிரி ஒரு காயின்னு சொன்னா அது பப்பாளிக்கா இல்லையே, பப்பாளிக்கா மாதிரி. அது சும்மா பார்க்க பிளாக்கா மாதிரி தான் இருக்கும், ஆனால் பிளாக்கா இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது அந்த மரம் இல்லை, ஆனா இந்த மரம் மாதிரிமாங்க. மாதிரி போல அப்படின்னா அது ஆக்சுவலி உண்மையிலே அது இல்லை, அந்த மாதிரி ஒன்று எங்களுக்கு கொஞ்சம் லேஸ். அந்த மாதிரி அக்கினிமயமான நாவுகளை போலொத்த நாவுகள் அவர்கள் மீது வந்திறங்கியது. அப்படிதான் சொல்லுவாங்க. அது இதுதான் ஏன்னா பரிசுத்தாவி இப்படித்தான் இதுதான் ஷேப்னு சொல்லி எங்களுக்கு சொல்லலாது. கையில பிடிச்சி வச்சிருந்தாவா என் கையிலுக்குள்ள பரிசுத்தாவி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லலாது. இன்னைக்கு அப்படி சொல்றாங்க, கவனமாக இருக்கிறது. அப்படி எங்களுக்கு ஆவியானவரை எங்கள் கைக்குள்ள போட்டுக்கிட்டு எந்த பக்கத்துக்குள்ள போட்டுக்கிட்டு அப்படி கொடுக்கறதுக்கு ஆவியானவர் அந்த அளவுக்கு சிறிய எங்களுடைய கட்டுப்பாட்டுகள் அடங்குகின்ற ஒருத்தர் அல்ல.
அவரை விவரிக்க முடியாது. ஆவியானுடைய செயற்பாடை யாராலையும் விவரிக்க முடியாது. அவர் எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய ஆளுகைக்கு அப்பாற்பட்டவர் தான் ஆண்டவர் கடவுள். அவருடைய ஒரு வடிவம் தான் தூய ஆவியானவர். அவர் அப்படி மாதிரி சரி ஆக்கள் பார்த்துக்கிறோம், இந்த மாதிரி அவங்க மத்தியில வந்து இறங்கினாரு அப்படின்னு தான் சொல்றோம். அப்ப என்ன செஞ்சாங்கன்னா, சும்மா சோர்ந்து போயிட்டு சும்மா சொய்யான் உட்காந்துருக்க ஆக்கள்லாம் சீச்சர்கள்லாம் தைரியமா இருந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாங்க. இயேசு தான் ஒரே ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு பயமெல்லாம் எல்லா இடங்களையும் போயிட்டு வா நாங்க போய் எல்லாருக்கும் சொல்லுவோம் ஜீசஸ் தான் நம்மளோட ஆண்டவர்னு ஒரு தைரியம், புதுனமான ஒரு தைரியம் ஒன்று. பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்குன்னு சொன்னா நீங்க பயப்பட மாட்டீங்க. தைரியமாக நீங்க செயல்படுவீங்க, தைரியமாக பேசுவீர்கள், தைரியமாக சாட்சி சொல்வீர்கள். நீங்க எந்த ஒரு காரியத்துக்கு பயமில்லாம இறங்குவீங்க. உண்மைக்கு நீங்க உண்மை பேச பயப்பட மாட்டீங்க. பொய் முன்னால நீங்க நலிந்து போக மாட்டீர்கள். தைரியத்தோட, பலத்தோட, எதிர்பார்ப்போட இருப்பீங்க. எதிர்பார்ப்பு இல்லாம ஐயோ அப்படி இருக்க மாட்டீங்க. ஆவிக்குள்ள இருக்காக்கள் அவர்கள் எப்பொழுதுமே தெம்பாக இருப்பார்கள். அவர்கள் நம்பிக்கையோடு இருப்பார்கள், விசுவாசத்தோடு இருப்பார்கள். அவங்களோட ஜெபத்துல நம்பிக்கை, உண்மை, விசுவாசம், எதிர்பார்ப்பு எப்பொழுதுமே இருக்கும் ஆவிக்குள்ளாக ஜெபிக்கிற நேரம். சரி, அந்த மாதிரி ஆவியானவர் வந்து அவர்களை பலப்படுத்தார். பிசாசானவன் என்ன செய்வாங்களே பலவீனப்படுத்துவான். தூய ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவார். இந்த இதை தான் நாங்கள் இன்னும் 50 நாள்ல பெந்தெகோஸ்தே விழா சொல்லி கொண்டாடுறோம். இந்த 3 இதுவும் சரி. இன்னைக்கு வாசிச்ச இந்த பகுதிக்கு வந்தோம்னா, இன்னைக்கு ஜீசஸ் உயிர்த்தெழுதல் காலையில விட்டிய ஒரு கிட்டத்தட்ட 3 மணிக்கு 6 மணிக்கு இடையில மகதலேனா மரியாள் இவ வந்து மகதலே மக்தலான்ற ஒரு இடத்துல இருந்து வந்த ஒரு மரியாள். நிறைய அந்த காலத்துல நிறைய மரியாள் இருந்தாங்க. இப்ப சங்கர் குமார்னு சொல்லி இந்த ஸ்டேட்ல நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, எந்த குமார்னு சொல்லி கேட்பீங்க. அப்ப மே கணக்கா கீ கணக்கான்னு சொன்னதான் எந்த குமார் அப்படின்னு அப்படி ஏதாவது நாங்க ஆக்களுக்கு சொல்லணும் இல்லையா. அப்ப அந்த மாதிரி குமார் நிறைய பேர் இருப்பாங்க, சுனில் நிறைய பேர் இருப்பாங்க, சமான் நிறைய இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்கு. ஜீசஸ் இந்த காலத்துல நிறைய பேர் இருந்துச்சு. அந்த மாதிரி மரியாதை நிறைய பேர் இருந்துச்சு, யோவானுக்கு நிறைய பேர் இருந்துச்சு. அப்படி இருக்கிற நேரம் மகதலேனா ஒரு இடத்துல இருந்து வந்த ஒரு ஆள் இருந்தார், ஒரு பெண். அவர் ஊருடைய பேரை சொன்னோன்னு தெரிஞ்சான். இவன் வந்து ரொம்ப பாவியா, ஆனாலும் ஆண்டவர் இயேசு அதிகமா நேசிச்ச ஒரு பெண். இவன் வந்து ஆண்டவர் இயேசுடைய இறப்பை தாங்கிக்கிற முடியல, அவருக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்க கல்லறைன்னு சொல்லிட்டு. 10 நாள் காலையில எழும்பி உடனே அந்த எம்பாம் பண்ண வேண்டிய இதுக்கெல்லாம் எடுத்து சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்க ஓடி போறாங்க. பார்க்க ஓடுறான். போய் பார்க்கணும், பெரிய கல், ஆண்டவர் இயேசுடைய சரீரத்தை வைத்த அந்த குகை அல்லது அந்த கேவ், அந்த கல்லறையில பெரிய கல்லை வச்சு மூடி வச்சிருந்தாங்க, சீல் பண்ணி வச்சிருந்தாங்க. யாரும் திறக்க இந்த கதவுல நம்ம திறந்துட்டு வந்துடலாம் தனியா. இந்த மாதிரி பெரிய கல்லொன்னு புரட்டி வச்சிருந்தாங்க. ஜீசஸ்ட உடம்பை யாரும், அந்த டெட் பாடியை யாரும் களவாடிக்கிற போயிடக்கூடாது அப்படின்னா ரொம்ப பாதுகாப்பாக பத்திரமா பாவிச்சு வந்து நீங்க கண்டிக்க போனீங்கன்னு சொன்னா இப்ப இந்த தரதா மாளிகை அந்த தாத்து பிரதர்ஷனம் இருக்குது, சரியான பாதுகாப்பு. அது ஒரிஜினலையும் காட்ட மாட்டாங்கன்னா, அது காட்டுறது மத்தனா அதுக்கே அந்த அளவு பாதுகாப்பு. அந்த மாதிரி ஜீசஸ் உடம்பு பாதுகாப்பு வைத்திருந்தார்கள். போர் வீரர்களை போட்டு ரோம படை வீரர்கள், ஏன்னா யூதர்கள் அவர் சாகடிச்சது மட்டும் இல்ல, அந்த உடனே எடுத்து சின்னாபின்னமாக்கி அடிச்சிருவாங்கன்ற ஒரு பயத்தில். அதனால அந்த கல்ல பெரிய கல் கதவு ஒன்று அதை போட்டு அந்த ரோல் மாதிரி இருக்கும், பெரிய கருத்த ரோத மாதிரி, அதை தான் போட்டு மூடி வச்சிருந்தாங்க. மகன் என்ன மாதிரியா போல இப்போ இதை திறந்து இந்த கல் உள்ள அந்த கதவை திறந்து தள்ளிக்கிட்டு உள்ளுக்கு போயிட்டு உடம்புல என்னத்தை பூசணும், இந்த எம்பாம் பண்ண மருந்துகளை கொண்டு போய் பூசணும். 3 நாளைக்கு யூதர்கள் செத்த பிறகு அந்த வேலையை செய்வாங்க. சாகிறது முதல்ல செய்வாங்க. ஆனால் இயேசு நாளுக்கு செத்ததுக்கு வந்து பாஸ்கா நாளைக்கு ஒரு நாள் அதை போய் உடம்பு செத்த உடம்பு பிடிக்க கூட அதை தீட்டு அது செய்ய முடியாத சட்டத்தின்படி. அதனால அந்த என்னது அந்த புனித நாள் முடிஞ்ச உடனே காலையிலே ஓடி போகிறோம். போயிட்டு பார்க்குற நேரம் சும்மாவே கல் திறந்து இருக்குது. அதுதான் இன்னைக்கு நாங்கள் வாசிக்கிறோம். காலையில போகிறோம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோட, காலையில் எப்போ இருட்டா இருக்கும்? 7 மணிக்கு இருட்டா இருக்குமா, 5 மணிக்கு இருட்டா இருக்குமா? 5 மணிக்கு இருட்டா இருக்குமா, 4 மணிக்கு இருட்டா இருக்குமா? இப்ப மகதலேனா முடிச்ச உடனே கிட்டத்தட்ட 3 மணிக்கும் 5 மணிக்கும் இடையில சொல்லி கணிக்கப்பட சொல்றாங்க. அந்த அளவு கொஞ்சம் வெளிச்சம் தெரிகிற நேரமே இருட்டா தான் இருக்கு. கொஞ்சம் வெளிச்சத்துல அந்த கொஞ்சம் வெளிச்சத்துல ஆண்டவர் இயேசுடைய கல்லறையை தேடி ஓடி போறா. காலையில போயிட்டு அவ கல்லறைக்கு வந்த பிறகு பாக்குறா, கல்லறையில கல் பரட்டப்பட்டிருக்கு. இதுக்கு சரியான வருஷம். ஐயோ ஜீசஸ் உடம்ப எம்பாம் பண்றதுக்கு இல்லாட்டி அதுல அது என்னது அதுக்கு அந்த பூசு வாசத்தெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனாலும் உடம்ப காணமே இவனா தூக்கிட்டு போயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். உடனே அவள் ஓடி இதை கண்ட உடனே வெளியே பெரிய குழப்பம். டக்குனு நினைச்சா கல்லறைக்கு போயிட்டு திறந்து இருக்கிற கல்லறை கண்ட மரியாள் திரும்ப ஓடி போயிட்டு பேதுருக்கிட்டையும் யோவான் என்ற 2 சிஷ்யர்கள், பேதுருக்கிட்டையும் யோவான் அப்படி சொல்றான். சும்மா போயிட்டு சொல்றாங்க, ஒழுங்கா பார்த்து விசாரிக்க. நம்ம டாக்கள் அப்படித்தானே, எதுவுமே வந்து சரியா பார்த்து விசாரிச்சு சொல்ல மாட்டாங்களே. போய் பார்த்துட்டு அவங்களா ஏதாவது நினைச்சுக்கிட்டு போயிட்டு டக்குனு போய் சொல்றது. மரியாதை அதே மாதிரி ஒரு கேஸ் தான். சரியா ஓடி போய் பார்த்துட்டு கல்லு திறந்துருக்கு, இந்த கல்லு திறந்துருக்குது. இப்போ டக்குனு நினைச்சா யாரோ பொடியை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் எடுத்துட்டு போறான். அந்த செய்தி எடுத்துட்டு யார்கிட்ட போய் சொல்றான்? அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சிஷ்யனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள்.
தூக்கிட்டு போயிட்டாங்க யாரும், அப்படிதான் சொல்றோம். சரியா? அவரை அங்க வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லையே, எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லி இவர் சொல்றோம். இதை கேட்டோன்னே பேதுரும் யோவானும் அப்படியான்னு சொல்லிட்டு அவங்களும் சேர்ந்து ஓடி வராங்க திரும்ப கல்லறைக்கு. ஓடி போய் சொன்னது யாரு? மரியாள் ஒரு ஆள். சேர்ந்து திரும்ப 3 பேர் ஓடி வராங்களாம். 3 பேர் ஓடி வராங்க. அதுலயும் மரியாள் கொஞ்சம் மெதுவாக தான் வாரா. ஆனா பேதுரும் யோவானும் சேர்ந்து ஓடுறாங்க. பேதுரு கொஞ்சம் வயசு, அவருக்கு ஓடையாது இல்லையா, சின்ன ஆக்களோட பெரிய ஆக்கள் ஓடையில தானே. யோவான் கொஞ்சம் யங் ஆள், ஒரு ஓடி வராரு. பேதுரு கொஞ்சம் பின்னி தான் வரும். ஆனால் பேதுரு கொஞ்சம் பெரிய ஆள் தானே, சீனியர் தானே, பெரிய ஆக்கள் மரியாதை கொடுக்கணும் தானே. அந்த மாதிரி பேதுரு கொஞ்சம் நின்று வந்துருப்பாரா இருக்கும். சரியா? 3ஆம் வசனம், அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறை இடத்துக்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். சேர்ந்து தான் ஓடுறாங்க, 2 பேரும் சேர்ந்து தான் ஓடுறாங்க. அந்த ஓடுற நேரம் பாருங்க, நம்மளே சேர்ந்து ஓடுவாங்க. வா சேர்ந்து போவோம், 2 பேருமே வெத்துவோம் அப்படின்ட்டு கடைசி லைன்ல வரலாம் முன்னுக்கு போயிடுவோம். அந்த மாதிரி தான் இந்த யோவான் பண்றாரு. சேர்ந்து போயிட்டு இவர் ஸ்பீடா வராரு. ஜீசஸை காணும் தானே, கல்லறையில் போயிட்டாங்க உடம்பு, இந்த பெரிய சீரியஸ் ப்ராப்ளம் ஒன்று. அதனால இவர் ஓடி போயிட்டு வராரு. வந்துட்டு கல்லறை வந்து நின்றுட்டாரு. ஏன்? பேதுரு இயேசுவாரு, அவருக்கு சீஷர்கள் கொஞ்சம் வயசு போன மூத்தொருத்தர் தானே, இவருக்கு போக பயம், குனிஞ்சு பார்க்க பயம், போகக்கூடாது, அவர் வரமுட்டு இருக்கிற சொல்லிருக்காரு. அவர் கொஞ்சம் கழிச்சு வாராரு. பேதுரு ஓடி வந்து அவர் வந்து பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி, அப்ப என்னது ஸ்பீடா ஓடுறாரு மற்ற சீஷன். யாரு? யோவான். முந்தி கல்லறையில வந்தான். ஃபர்ஸ்ட்ல இப்ப யாரு முதலாவது வந்தது? யோவான் தான் கல்லறைக்கு வார. வந்த பிறகு அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனா நான் உள்ளுக்கு போவனியா எது பார்க்கலாம், பார்த்தோன்னே சீலை இருக்குது, ஆண்டோட உடம்ப காணும். ஆனா உள்ளுக்கு போகணும். இப்ப சாம இருக்கிறாரு, பயந்தாரோ தெரியாது, என்ன நடந்தோ தெரியாது. எனக்கு சும்மா வம்புன்னு சொல்லிட்டு வரட்டுமே நம்மளோட குருன்னு சொன்னா எங்களோட சீனியர் ஃப்ரெண்ட் வரட்டும் அப்படின்ட்டு, நண்பன் வரட்டும்ட்டு நிற்கிறாரு. பேதுரு வாரார். வந்து பார்த்துட்டு அவர் கொஞ்சம் பெரிய தைரியம் செலுத்தினேன், பெரியாக்குனேன், நான் போறேன் அப்படின்ட்டு பெரிய லெவல் உள்ளுக்கு போய் கொண்டு பார்த்தாரு. பார்த்த பிறகு உடம்ப காணும். அவரும் தான் பார்க்கிறாரு. அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதையும் கண்டான். ஆனால் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து, அவன் ஓடியும் வரல, பின்னே வந்து அதுதான் வந்துருப்பாரா இருக்கும் கஷ்டப்பட்டு. கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடைக்கிறது. என்னென்ன சீலை? சீலை என்னது? சாரி தானே. இந்த பைபிள் இந்த டிரான்ஸ்லேஷன் சில இதுக்கு ஒழுங்கா இல்லை. ஏசுன சீலையா கொடுத்திருந்தாரு, சாரி கட்டியா இருந்தாரு. அப்ப என்ன சீலை நீங்க வந்துச்சு? இந்த பைபிளை மொழிபெயர்த்தது இந்தியாவில் இந்த மதத்துல இருந்த பின்னணியில வந்து ஒருத்தர் தான் பண்ணினார். அதனால அவங்க இந்த பின்னணியில இருந்து உள்ள சில இதுகளை அவங்களோட சாமி சீலை கட்டி இருக்கும். லட்சுமி சீலை கட்டி இருக்கும், சரஸ்வதி சீலை கட்டி இருக்கும். அவங்களுக்கு பரிச்சயம் என்னது? கடவுள், நாங்கள் வழிபடுற தெய்வங்கள் சீரையோட தான் இருப்பாங்க. அவங்க போட்டுக்க மாட்டாங்க, சீரை தான் இருக்கும். பத்திரிக்கா சரஸ்வதி பூஜைக்கு பத்திரிக்கை சீரை தான் இருக்கும், பட்டு இல்லையா அது மாதிரி. சரிக்காது, நான் உண்மை தானே சொல்றேன். எங்கேயாவது பாத்திரீங்களா லட்சுமி கவுன் போட்டு இருக்கிறது எப்படி? இல்லை, சீரை தான் கட்டிருக்கும். அது என்னது? பட்டு சீரை. அவங்க அதுதான் சொல்றாங்க. இந்த சீலைன்ட்டு அவர் அவருக்கு தெரியாதுன்னு மொழிபெயர்த்த ஒரு கிறிஸ்தவர்களே இதை மொழிபெயர்க்கிற நேரம், இந்த தமிழ் மொழிபெயர்க்கிற நேரம் இங்கிலீஷ்ல தமிழ் போடுறேன் அது இல்லை. அப்ப அவங்க சீலைன்னு சொல்லிட்டாங்க. இது என்ன சீலை? சவப்பெட்டி. நீங்க முஸ்லீம் ஆக்களை பார்த்துருப்பீங்க. முஸ்லீம் ஆக்கள் கஃபன் புடவைன்னு சொல்லுவாங்க. நீங்க உங்களுக்கு பரிச்சயம் தெரியாது. வெள்ளை துணித கீழே இருந்து இப்படி எத்தனை 6 கணக்கு சுத்தி 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 உடம்ப சுத்திடுவாங்க. 50 மாசத்துக்கு அப்படி செய்வாங்க. பார்த்துருப்பீங்க நினைக்கிறது. அதுக்கு பிறகு தலையை சுத்தி வேற ஒன்று வச்சிருப்பாங்க. இப்படியே அது பார்த்தோம்னா மம்மி மாதிரி இருக்கும். வெள்ளையா சுத்தி இருப்பாங்க. தலை சுத்துறதுக்கு தலை சுத்துன்னு நம்ம தலை சுத்துறதுல தலையை சுத்துறதுக்கு ஒரு துணி வேறையா இருக்கும், உடம்பு சுத்துறதுக்கு ஒரு துணி வேறையா இருக்கும். சரியா? இப்படிதான் இருக்கும் 2 பேர். இந்த குணத்தை அவுக்குற வெம்பா பண்ற என்ன செய்யணும்? இந்த சீலை இல்ல துணி துண்டை நீட்ட துணியை அந்த பேண்டேஜ் மாதிரி இருக்கிறது அவுக்கணும். அதை மெதுமெதும் அவுத்து தலை தெரியும் ஜீசஸ். அதுக்கு பிறகு என்ன தெரியும்? ஆண்டவர் இயேசு வந்து உடுப்பெல்லாம் போட்டுக்கிட்டு இது பண்ணல, நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. வேற அந்த துணி தான். அப்ப ஆண்டவர் இயேசுடைய மற்ற துணியையும் மெதுவா சுத்தி 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 எடுத்துட்டு அவங்க எம்பாம் பண்ணிட்டு திரும்ப சுத்தி வைக்கணும். இதுக்கு தான் மகதலேனா மரியாள், மற்ற மரியாள், மற்ற சுவிசேஷங்கள், மற்ற மரியாள் 2 ஒரு சுவிசேஷத்துல 3 பேர் போறாங்க, ஒரு சுவிசேஷத்துல 3 மேற்பட்டவங்க போறாங்க, இன்னொரு சுவிசேஷத்துல 2 பேர். எத்தனை பேர் போனாங்கன்னு பிரச்சனை இல்லை. எப்படியோ போய் பாக்குறாங்க. உடம்ப காணும், அவ்வளவுதான் எங்களுக்கு நாங்க முக்கியம். கல்லறை வெற்று கல்லறை தான் இருக்குது. போய் பாருங்க, சீலை வேறையா இருக்குதான். 7ஆம் வசனத்தை பாருங்க, மணிக்கு 8. முந்தி கல்லறையில வந்த மற்ற சீஷன் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். முதல்ல எட்டி பார்த்தா பாருங்க யோவான். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து சொன்னது யாரு? உடம்பு திரும்பி போயிட்டாங்கன்ட்டு மரியாள். இப்ப கண்டுட்டு மரியாள் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு விசுவாசிக்கிறார். சரியா? எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி தான் விசுவாசிக்கிறாங்க. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்ற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். ஜீசஸ் இருக்க நேரம் ஐயோ இந்த சீஷர்களுக்கு எத்தனையோ நிறைய விஷயங்களை சொன்னாரு. சில சபையாரும் அப்படித்தான், எவ்வளோ சொன்னாலும் விளங்கிக்கிற மாட்டாங்க. அந்த மாதிரி சீஷர்களுக்கு ஆண்டவர் இயேசு சொன்னாரு, நான்
சாக போறேன், ஜெருசலேமுக்கு போக இருக்கு, செத்து 3 நாளா நான் உயிரோடு இருப்பேன்னா சொன்னார். அந்த நேரம் இந்த சீஷருமாருங்க பிரசங்கத்தை கேட்காம இருப்பாங்க, சிலாக்கள் பேச, அந்த மாதிரி என்னென்னமோ சிந்தனைகள் இருந்தது, அதெல்லாம் கணக்கில் வரல. பின்னணிக்கு வந்து இதை கண்ட பிறகும் அவங்களுக்கு அப்பயும் நான் வரல பாருங்களேன். அந்த அளவுக்கு சீஷர்கள் கூட சில நேரங்களில் விஷயங்களை சரியா புரிந்து கொள்ளாத நிலையில இருந்தார்கள். இயேசுவோட இருந்தாலும் நாங்களும் கிறிஸ்தவர் சொன்னோம், கிறிஸ்தவ பத்தி எங்களுக்கு சரியா புரிஞ்சுக்க முடியாது சில நேரங்கள்ல. அந்த மாதிரி தான் சீஷர்கள். சரியா? பின்பு அந்த சீஷர்கள் தங்களுக்குடைய இடத்துக்கு திரும்பி போனாங்களாம். இப்ப வந்த ஆம்பளைகள் 2 பேரும், சீஷர்கள் பேதுரும் யோவானும் ஆம்பளை தானே, இவங்க 2 பேரும் என்னது இப்படித்தான் ஆம்பளையாக்கள் இப்படித்தான் என்னதுக்கு பெருசா ஆகும் அப்படி இப்படி ஓடிட்டு வர்றது. அது பிறகு வந்து பார்த்த பிறகு பேசாம போறது. அந்த மாதிரி தான் நடந்துச்சு இன்னைக்கு. பேதுரும் யோவானும் வந்துட்டு பார்த்துக்கிட்டு ஆமா காணும் தான் உண்மைதான் அப்படின்னு பேசாம போயிட்டாங்க 2 பேரும். சரியா? மரியாள் பாருங்க, ஒரு தனி பொம்பளை எவ்வளவு தைரியம் விட்டு உட்காந்து கல்லறை வெளியே உட்காந்து அழுந்துட்டு அவ அழுந்துட்டு சரி அவனுக்கு இருந்தா. இவங்க 2 பேரும் அழாம அந்த இடத்துல மெதுவா போயிட்டாங்க 2 பேரும். இனிதான் காணமே தூக்கிட்டு போயிட்டாங்க போல அப்படின்னு நம்பி போயிட்டாங்க 2 பேரும், பேதுருவும் யோவானும். இவ்வளவுக்கும் அன்பான சீசன் தான் யாரு? யோவான். அன்பான சீசன் இடத்த விட்டு மெதுவா போயிட்டாரு. அந்த மூத்த பேதுரு அவர் தானே பேர் சொல்லிட்டாங்க, ஜீசஸ் எனக்கு பிறகு உனக்கு தான் நான் திறப்ப கொடுப்பேன், நீ தான் பார்த்து லீடர் தானே. லீடரும் போயிட்டாரு, அன்பான சீசனும் போயிட்டாரு. இப்படிதான் சில லீடர் அப்படித்தான் வருவாங்க, நான் உனக்கு அதை பண்ணித்தான் இதை பண்ணித்தான்ட்டு. அது வரை எங்க அட்ரஸ் இருக்காது, இந்த மாதிரி வருவாங்க. கவனமா இருக்கணும் இந்த மாதிரி தலைவர்கள். அந்த மாதிரி அவனுக்கு எல்லாமே பண்ணுவேன், நான் அவனுக்கு அன்பு நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு வாலிபர்கள்லாம் வருவாங்க. நான் நீ தான் எனக்கு உயிர், நான் உனக்கு அதைத்தான் இருக்காருன்ட்டு நம்பாங்கி விட்டுட்டு போயிடுவாங்க. கவனம். அந்த மாதிரி இயேசுவை விட்டுட்டு செத்த பிறகு ஜீசஸை விட்டுவிட்டு போன ஒரு ஆள் தான் யோவானும் பேதுரும். சரியா? 2 பேரும் போயிட்டாங்க. 2 அழுது இருக்கிறது யாரு? எங்க அம்மா மாதிரி விட்டானே. அப்பா போன பிறகு அம்மா ஏசி சரி அழுதுகிட்டு சரி அங்கே பக்கத்துல இருப்பாங்க. யாரு? அம்மா. அப்பா என்னது வருவார், 2-3 ஆகும் காரசாரம் ரஜினிகாந்த் மாதிரி பேசுவாரு, போயிடுவாரு. வருவார், அதுக்கு மின்னல் மாதிரி வருவார், மின்னல் மாதிரி போயிடுவார். அம்மா மாதிரி பாருங்க, அவங்க எங்க பாருங்க, அவங்க அன்னைக்கு அடிப்படையில் சரி கட்டில சரி உட்காந்துக்கிட்டு இந்த பிளாக்கோட்டையை உரிச்சிக்கிட்டு சரி கீரையை வெட்டிக்கிட்டு சரி ஏசி அன்னைக்கு அவங்க இருக்கிறது அம்மா பார்த்தாங்க. அது நடந்து எனக்கு நிற்கிறது யாரு? மகதலேனா மரியாள். அவ என்ன செய்யறான்? அழுதுட்டு இருக்கா. அழுகலை என்ன நடக்கும்? கண்ணன் கலங்கி இருக்கும், தெரியும் அவனுக்கு தெரியாது. என்ன சொல்லி என்னன்னா நினைச்சாங்க, ரொம்ப ஆண்டவர் நேசிச்ச ஒரு சீடர், பெண் சீடர். சரியா? அதனால பாருங்க, முத கல்லறைக்கு வந்து பெண்கள் ரொம்ப ஆசீர்வாதமான ஆட்கள். எவ்வளவோ 12 சீஷர்கள் ஆண்டவர் இயேசு வச்சிருந்தாலும் இயேசுனுடைய உயிர் தெழுந்த கல்லறைக்கு ஓடி தைரியமா காலையில இருட்டோட சரி வந்தது ஆம்பளை சீஷர்கள் 12 பேர் இல்ல, அந்த ஒரு பெண் சீஷி ஒரு அவ தான் தைரியமா வா, ஒரு பெண் சீடர். சரியா? சீஷனுக்கு பெண் பால் சீஷி தானே, அவதான் வராங்க. சிசி இல்ல சீஷி, சிசி அது என்ன காரணம் சீஷி அந்த பெண் சீடர் அன்னைக்கு வரும். பாருங்க இருட்டோட இந்த அம்மா வாராங்க, இந்த பெண் வாரான். அன்னைக்கு வெளிச்சத்துல கூட வரல, வேறுவான் கணக்கு. இதே ஒரு 3-4 மணிக்கு ஒரு அம்மா தனியா கல்லறைக்கு போறதுன்னு சொன்னா, எனக்கு யாராவது வயசு பிறகு 3 நாள் உங்களோட வீட்டுல இருந்து ஒருத்தர் போனா நீங்க என்ன சொல்லுங்க, பைத்தியம் மாடின்னு சொல்லி அடிச்சு 2 போட்டு வீட்டுல வைக்க மாட்டீங்க. பாருங்க யோசிச்சு பாருங்க. அந்த டைம்ல இவர் பயமெல்லாம் தைரியமா ஓடுறான். சரியா? போயிட்டு அவனுக்கு 2 10 காணமே சொல்லிட்டு அவனுக்கு வந்து அழுது கொண்டு இருக்கான். மரியாள் கல்லறை அன்னைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். பாத்தீங்கன்னா இடிக்கிற நேரம் நம்ம பயமா இருக்கு. இந்த மாதிரி ஜீசஸ் கல்லறையில பார்த்து அவளுக்கு எவ்வளவு பயமா இருக்கும். அப்பொழுது அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள் பார்த்தாள். சரி, யோவானும் பார்த்துட்டான், பேதுரும் பார்த்துட்டான், நானும் பார்க்கிறேன். நம்ம அப்படித்தானே சும்மா இருக்க மாட்டேன், எவனாலும் என்ன மாதிரி பண்ணா நானும் போய் பார்க்கறது, தேவையில்லாம தலையை போடுறது, மூக்கு நாளைக்குன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பார்க்கலாம், தனியா தான் இருக்கிறான். சரியா? பார்க்கிற நேரம் என்ன நடக்குது? இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்துல வெள்ளை உடுப்பு உடுத்திருந்த 2 பேர் இருக்கிறாங்க, 2 தூதர்கள். ஒருத்தர் இந்த ஜீசஸ் இந்த உடம்பு இப்படி வச்ச பிறகு கால் மாட்டுல ஒருத்தரும் தலை மாட்டுல ஒருத்தரும். நாங்க பாருங்க சித்த பிறகு பணத்தை வச்சு தலை மாட்டுல இந்த மாதிரி மெழுகுத்திரியை பத்த வைப்போம், அந்த மாதிரி தலை மாட்டுல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, கால் மாட்டுல ஒருத்தர் உட்கார்ந்து. இந்த சுத்தி இருந்த துணி சீலைக்கு நான் சொல்ல மாட்டேன், சுற்றி இருந்த துணி வந்து அந்த சவ துணி வந்து வேற தலையை சுத்தி இருந்தது வந்து அழகா சுத்தி அப்படியே அழகா வச்சிருந்துச்சு. நாங்க சில காலையில நீங்க எழுப்பின பிறகு எத்தனை பேர் பெட்ஷீட்டை மடிச்சு வச்சுப்பீங்க அழகா? பெண்கள் சரி வாங்க, ஆம்பளை அதை தூங்கி எழும்புவாங்க பாருங்க.
இந்த சுருட்டி அம்மா வந்து என்ன செய்வாங்க, அதை எடுத்து மடிச்சு அழகா வைக்கணும். இதே சுருட்டி இருந்தா அதை சுருட்டி மடிச்சு வைக்கிறது இல்ல, வைக்கவும் மாட்டாங்க. வந்த பிறகு அதுக்குள்ள அவர் ஏசுவாரு, இதெல்லாம் மடிச்சு வைக்க தெரியாதா அப்படி ஒரு பாட்டு போடுவார். தூங்குலையும் அழகா மடிச்சு வச்சிருந்தா தூங்க திரும்ப வாரங்கள் அப்படியே அழகா இருக்கும், நல்லா தெரியும், நிம்மதியா தூங்கலாம். இல்லாட்டி ஏசி திரும்ப, இல்லாட்டி அது ஒரு நாளும் அந்த பெட்ஷீட் மடிச்சு போடாது, அது சுருட்டி அப்படியே இருக்கும். தூங்குறது சுருட்டி வைக்கிறது, தூங்குறது திரும்ப அதை எடுத்து போட்டுறது, திரும்ப சுருட்டி வைக்கிறது, திரும்ப அது ஒரு நாள் அந்த பெட்ஷீட் மடிச்சு போடாது. இந்த மாதிரி இந்த சீலை அழகா சுற்றி வைக்கப்பட்டிருந்துச்சான். அது எப்படி இருக்கணுமோ அது அப்படியே அழகா இன்ப்ராப்பர், அது அழகா அப்படியே அதே இடத்துல இருந்தது. இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்து 2 பேர் இருந்தார். தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்க கண்டார்கள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? இப்படிதான் கேட்காங்க. 2 பேருமே கேட்கிறாங்கன்னா, நீ ஏன் அழுகிற, ஏன் அழுகிறாய் என்றாலும் இவன் என்ன சொல்றான், இவன் நினைச்சிருக்கிறது என்னது, இயேசு உடம்பு யாரோ கலவடிச்சு போயிட்டாங்க தானே. அவர் சொல்றாரு, என்னுடைய ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவர் எங்க வைத்தார்கள் எனக்கு தெரியவில்லை. இவன் நினைச்சிட்டா எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டாங்க, எங்க வச்சாங்கன்னு எனக்கு தெரியவே, தெரிஞ்சா நான் போய் சொல்லுவேன், உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்கன்னு தான் சொல்றான். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டார். இதெல்லாம் சொல்லி இங்க நடந்து இருக்க நேரம் ஜீசஸ் பின்னுக்கு நிற்கிறார். முன்னுக்கு அவரை சுத்தி இந்த சீலை இருக்குது, துணி இருக்குது, சீஷர்கள் பேசிட்டு இருக்காங்க. ஜீசஸ் வந்து பின்னுட்டாங்க. அவர் என்ன சொல்றாரு, இவர்களை சொல்லி பின்னாக திரும்பி பார்க்கிறார். அவர் திரும்பி பார்க்க நேரம் ஒருத்தர் நிற்கிறார். இவன் தூக்க என்னது அழிந்து கண்ணீர் கலக்கத்துக்கும் இருட்டுக்கும் இவனுக்கு ஜீசஸ் யாரும் சரியா தெரியல. நினைக்கிறா, ஏன் இந்த கலரையை பார்த்துக்கிட்டு இந்த தோட்டக்காரன் போல, கலரை தோட்டம்னு சொல்லுவாங்க, இந்த அந்த செமெட்ரி கீப்பர் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். அந்த காலத்துல ஒவ்வொரு இடங்களுக்கும் அந்த கலரைக்கு ஒருத்தர் காசு கொடுத்து வாங்கணும், கலரை அதுக்கு ஒருத்தர் இருப்பார். இதை பார்த்துக்கிற ஒருத்தர் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு இயேசு அவளை பார்த்து, படிக்க 14ஆம் வசனம், இவர்களை சொல்லி பின்னாக திரும்பி பார்த்து இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். புரிஞ்சுக்கிற சரியா தெரியல. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுனால் அவரை வைத்திருத்து எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன். நீங்க அதை கொண்டு போயிட்டீங்களா, காசு ரோமர்களுக்கு எல்லாம் காசை கொடுத்து, யூதர்களுக்கு காசு கொடுத்துட்டு நீங்க எங்கேயா கொண்டு போயிட்டீங்களா, பொடி எங்கேயா கடத்திட்டீங்களா, சொல்லுங்க நான் போய் பார்க்கிறேன் அதுதான் சொல்றேன். இயேசு அவளை நோக்கி, மரியாளே, பேரை சொல்றாரு. முதல்ல என்ன சொல்றாரு, பெண்ணே, அம்மா இல்லாட்டி பெண்ணே அப்படின்னு சொல்றாரு. இந்த பேச்சு இப்படி போற நேரம் ஜீசஸ் சரியா சொல்றாரு, மரியாளைன்னு சொல்லி சொல்றாரு. பேரை சொன்ன பிறகு இவருக்கு சொக்காயிருச்சு, தோட்டக்காரன் இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த மரியாளைன்னு சொல்லி பேரை சொல்ற நேரமே இவருக்கு கிளிக் ஆயிருச்சு. மரியாளுக்கு இது ஜீசஸ் தான், என்னுடைய ஆண்டவர் தான். சந்தேகமா சொல்றா. இயேசு அவளை நோக்கி, அவ மரியா ஜீசஸ் பார்த்து சொல்றா. அவள் திரும்பி பார்த்து, ரபூனி, ரபா டீச்சர் அர்த்தம், டீச்சர் சொன்ன பிறகு 2 பேரையுமே சரியா அடையாளம். பேரை சொல்றது முக்கியமானது. ஒரு டீச்சர் சொன்னா எல்லா பிள்ளைகளும் பேரை தெரிஞ்சிருக்கு. அப்ப தெரியும், என்ன டீச்சர் என்ன நல்லா சரியா புரிஞ்சிருக்காங்க. நாங்க ஆடு வளர்த்தா ஆட்டுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம், மாடு வளர்த்தா மாட்டுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம், கோழி வளர்த்தா கோழிக்கு ஒரு பேர் இருக்கும். ஆனா பிள்ளைகளுக்கு பேர் சொல்லணும்னு தெரியாது. பெரிய தம்பி, சின்ன தம்பி, சுப்பு, சிப்பு தான் பேர். அழகான பேரை வச்சுக்கிட்டு அதை சொல்லி கூப்பிடுறது. அப்படிதான் அது இது அது அந்த மாதிரி தான். பெரியவன் சின்னவன் இது பாசத்தை கூப்பிடுறதுதான். சரி, டீச்சர் மாதிரி வச்சிருக்காங்க, டீச்சர் மாதிரி பேர் வைப்பாங்க நம்ம ஸ்கூல்ல. அழகான பேர் இருக்கும் அந்த டீச்சருக்கு. அதை தவிர வேற வித்தியாசமான பேர் தான் வைப்பாங்க நம்ம ஆக்கள் பாருங்க. அதே மாதிரி முடியுங்க மட்டுமா, டீச்சர் மாணவர்களுக்கு 40 பேர் ஸ்கூல்ல இருந்து 40 பேர் தெரியாது. அப்ப என்ன அது டீச்சர்? 2-3 பேர் மட்டும் தெரியும். அப்படியே கேள்விக்கு பதில் சொல்ற நல்லா ஒரு ஆசிரியர் சொல்லி சொன்னா, ஒரு ஆயன் என்று சொல்லி சொன்னா, நான் ஆடுகளை பேர் சொல்லி அழைப்பேன். தன் ஆடுகளை பேர் சொல்லி அழைப்பாரா ஆண்டவர் இயேசு. ஒவ்வொருடைய பேர்களை எல்லார பத்தியும் அவர் தெரிஞ்சிருக்கிறார். ஜீசஸ் மரியாதை நல்லா தெரிஞ்சிருந்தார், மரியாதைன்னு சொல்லி சொல்றாரு. இவருக்கு தெரிஞ்சிருச்சு, ஆஹா அது ஜீசஸ் தான் டீச்சர் அப்படி சொல்லி அவர் சொல்றாரு. டக்குன்னு கண்ட உடனே சரியான சந்தோஷம். அழுதுகிட்டு இருந்தவ, கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தவ, பயமா இருந்தது,
எங்கெங்கயோ என்னமோ நான் நினைச்சிட்டு இருந்தேன், இந்த மாதிரி என் பின்னாடி தான் ஜீசஸ் இருக்காரு, எனக்கு இது தெரியாம போயிடுச்சுன்னு சொல்லி சரியான சந்தோஷம். டக்குன்னு வந்து காலை பிடிக்கிறதுக்கு பாரு. ஜீசஸ் சொல்ற பிடிச்சிடாத அப்படின்னு சொல்லி சொல்றேன். என்னைய பற்றி பிடிக்காத என்ன எனக்கு வார்த்தைன்னு சொன்னா, நாங்க எதை விரும்புறோமோ, யார ஆசையா இருக்கிறோமோ, யாருல அந்த ஆக்களை கட்டி பிடிச்சிட்டே இருக்க கொடுக்க மாட்டோம். சின்ன பிள்ளையில பாருங்க, அப்பா இது எந்த அப்பா அப்படின்னு கட்டி பிடிச்சிடுவாங்க, விட மாட்டாங்க. இந்த மாதிரி மக்காக்களுக்கு அது சொன்னால் அழுந்துருவாங்க. ஏன்? அதீத பாசம். அந்த மாதிரி மரியாதைக்கு ஜீசஸ் சரியான பாசம், சுத்தமாக நேசித்த ஒரு ஆள் மரியாதை ஜீசஸ். கண்ட உடனே ஐயோ உயிர் தாண்ட ஒரு செத்து போயிட்டாரு, உயிரோட எழுதிட்டாரா, ஆஹா அப்படின்னு சொல்லி டக்குனு அவர் அறியாமலே அந்த அன்பு அவருடைய பாதங்களை பற்றி கொள்ள அவளுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். ஜீசஸ் சொல்றாரு, நீ என்னையே இருக்கு கட்டி பிடிச்சிக்கிறாத, நான் இங்க இல்லை, இங்க ஒன்றை இதுக்குள்ள இருக்கேனாது, நான் இந்த பிதாவத்துக்கு ஏறி போகணும், இங்கே இருக்கிறது என்ற வேற இல்லை, நான் உயிர்த்து இருந்துட்டேன், உனக்கு தோற்றம் அளிச்சுட்டேன், நான் இங்க இருக்கு என்னோட பிதாவை இங்கே ஏறி நான் செய்ய வேலை வேற இருக்கு. இன்னைக்கு நாங்கள் அப்படித்தான், இயேசுநாதர் எனக்கு மட்டும் தான் சொல்றது, நான் மட்டும் இறுக்கி பிடிச்சிக்கிறேன், மற்றவர்கள் கொடுக்குறது. சுயநலம் ஒன்று கிடைக்கிறது மரியாதை, அன்போடு கலந்து ஒரு சுயநலம் அப்படி இருக்கக்கூடாது. ஜீசஸ் வந்து உலக மீட்பர், எல்லாருக்கும் சொந்தமானது. மரியாதை வந்து இறுக்கி பிடிக்காது. ஜீசஸ் அதுக்கு இடம் கொடுக்கல, நீ மட்டும் என்னுடைய காலை பிடிச்சிக்கிட்டா நான் எப்படி போறது இந்த இடத்த விட்டு, என் வேலை அப்படியே இருக்குது, செய்ய வேண்டிய நிறைய வேலை பாக்கி இருக்குது, அதனால என்ன போக விடு, நீ என்னை அப்படி வராத தொடாத, நீ என்ன பிடிச்சிக்கிறாக, நான் அதுக்கு உடன்பாடு அதுக்கு இல்லை சொல்றாரு. என்ன இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்துக்கு ஏறி போகவில்லை, பிதாவுக்கு நான் ஏறி போக போறேன், இங்க இருந்து வந்தேன் அங்க போக போறேன். அந்த பிதா யாருன்றது எனக்கு மிக முக்கியமான. அவர் சொல்றாரு, உங்கள் தேவனும் என் தேவனும் உங்கள் பிதாவும் என் பிதாவிடத்துக்கு நான் போறேன். என்னுடைய பிதா தான் உங்களுடைய பிதா. நல்லா பாருங்க, 17ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்துக்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரத்திலே போய் நான் என் பிதாவினத்துக்கும் உங்கள் பிதாவினத்துக்கும் என் தேவனிடத்துக்கும் உங்கள் தேவனிடத்துக்கும் ஏறி போகிறேன் என்று சொல்லு. நான் இன்னைக்கு இந்த கலர் தோட்டத்தில் இந்த கலரிக்குள்ள நின்றுகிட்டு இன்னைக்கு நிக்கிறதுக்கு இல்லை, போய் மற்ற சீஷர்கள் என்னுடைய சகோதரர்கள் எல்லாருக்கும் சொல்லு, நான் போறேன் மேல. அந்த பிதா யாரு? உங்களுடைய பிதா என்னுடைய பிதா, உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன், நீங்க எல்லாருக்குமே ஒரே தேவன் சொல்லி சொல்றேன். அங்கதான் நான் ஏறி போறேன். இந்த மெசேஜை போயிட்டு மற்றவர்களுக்கெல்லாம் சொல்லுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இப்படி சொன்ன பிறகு அவர் என்ன செய்யறாரு? மகதலேனா மரியா போயிட்டு, நான் கர்த்தரை கண்டேன், அவர் தன்னுடைய பேசுறவைகளை சீஷருக்கு அளிப்பார். ரொம்ப முக்கியமான இன்னைக்கு ஆண்டவர் இயேசு உயிர் தெரிந்ததை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லணும். இன்னைக்கு நம்ம உலகம் தெரியுது, பாஸ்கு பிரகாரம் சொன்னாலே அவங்களுக்கு தெரியும் தான் தெரியும். ஆனால் அப்படி நாங்கள் சொல்ல வேண்டும். ஆண்டவர் இயேசு உயிர் தெரிந்தார் எனக்காக, அவர் நம்ம பிதாவுக்கு ஏறி சென்றார், அவர் மீண்டும் திரும்பி வருவார். இந்த செய்தியை நாங்கள் உயிர்த்தான் ஆண்டவர் தான் நாங்கள் நம்புறோம். ஒரு செத்த பணத்துக்கு பின்னாலே நாங்கள் போகுது, ஒரு ஆவிக்கு பின்னாலே போகுது, மாறுகின்ற கிறிஸ்து தான் எங்களுடைய தேவன் என்பதை நாங்கள் நிரூபிக்கிறதுக்கு அழைக்கிறோம். இந்த கதையில நாங்கள் என்ன பார்க்கணும்னு சொன்னா, ஒரு விஷயம் முக்கியமானது. மரியாள் பார்த்துவிடுறது எல்லாமே கல்லறைய பார்த்துட்டு அங்கு இருக்கிறான். அந்த ஏசு நிற்கிறாரு, பின்னுக்கு கூப்பிடுறாரு, அனுகிறார் மரியாதை. சில நேரங்கள் நாங்கள் அப்படித்தான், நாங்கள் வழிபடுகின்ற ஆண்டவர் என்னென்ன பின்னால் இருப்பாரா இருக்கும், நாம ஒன்றுமே அந்த இடத்த பார்த்துக்கிட்டு ஆண்டவர் தேடுவோம். சில நேரங்கள் ஆண்டவர் எங்கள் கண் முன்னால் இருப்பாரா இருக்கும், நாம இங்கே மேலே பார்த்துட்டு இருக்கோமா. சரியா கிறிஸ்து இயேசு எங்கே இருக்கிறார் என்பதை என்னுடைய விசுவாச கண் கொண்டு, நம்பிக்கையின் கண் கொண்டு பார்க்க. இரண்டாவது, மரியாதைக்கு சரியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெரிய தோட்டக்காரன் என்றார். ஏன்? இருட்டு, கண்ணீர், கவலை, அப்படிதானே. கோபம் போன பிறகு சொந்த கொண்டாடி யாரும் தெரியாது, குட்டுக்கிறது வைக்கிறது பாருங்க, கையில கிடைக்கிறத வச்சு. ஏன்? கோபம் நல்லா இதா ஊட்டின பிறகு சொந்த பிள்ளை யாரும் தெரியாது, அடிக்கிறது அந்த பக்க அடிக்க போய் விழுகிற மாதிரி. ஏன்? அது இன்னொரு ஆவியில். ஏன்? நிலை இல்லை, தான் பண்றது என்ன தெரியாது. இல்லைன்னு நல்ல வார்த்தைகள் எல்லாம் பேசுவாங்க, இங்கிலீஷ் காலையில கேட்டு ஐயோ ஐயோ என்ன அப்படிலாம் பேசினா நான் பேசினேன் அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் என்னது? சரியா நிலையா சுய சிந்தையா தெளிவா இல்லாட்டி இதுதான் நடக்கும். பண்றது என்னன்னு சொல்லி தெரியாது, பார்க்கறது என்னன்னு சொல்லி தெரியாது, செய்யறது என்னன்னு சொல்லி தெரியாது. ஏன்? தெளிவு இல்லை. மரியாதை கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். மரியாதை பிடிச்சி டோப்படிச்சிட்டு இருக்கல, மரியாதைக்கு அதீத கலக்கம், கடுமாற்றம், அவளுக்கு கண்ணீர், கவலை,
என்ன பண்றது தெரியாது. ஆட்கள் டென்ஷன் இருக்கிற நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆட்கள் டென்ஷன் பண்ணவும் கூடாது, கவனமா இருக்கணும். ஆட்கள் எப்படி இருக்காங்கன்னு நம்ம புரிந்து நடக்கிறது மிக முக்கியம். அதுவே நேற்று முன்னாடி நான் எங்க ஜீவ தண்ணீர் ஊற்று மேலிருந்து பிறக்குது. ஆட்கள் கலமா பகல் ஒருத்தர் என்ன அவருடைய தொழில் என்னது டிவியில போட்டுருங்க, தேங்காய் பிக்கிறது, தேங்காய் மரம் ஏறுறது தொழில். ஆனா அவர் உடுத்தி போனா சும்மா ஸ்டைலாவே இறங்க வரலாம், தங்கா தட்டிச்சு டெலி படிச்சு பைக்லாம் போவார். இதை பார்த்தோன்னா பொடியும் என்ன செஞ்சாங்க பார்த்து ஏற்கனவே ஆங்கிலத்தில் 2 வருஷமா வந்திருக்காரு. தொழில் வந்து தேங்காய் பிக்கிறது. தேங்காய் பிக்கிறவன் பைக் நல்லா நல்லா எடுத்து போனோன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பெரிய ஒரு மேஜிக் மாதிரி இங்க பாருங்க, தேங்காய் பிக்கிறவன் பைக்ல போறான், கண்ணாடி போட்டுக்கிட்டு போறான், சன் கிளாஸ் போட்டுக்கிட்டு போறான், டெனிம் போட்டுக்கிட்டு போறான், ஷூஸ் போட்டுக்கிட்டு போறான்னு சொல்லிட்டு இலக்கரமா நம்ம பார்த்து நகைக்கு எள்ளி நகையாடுறது, ஜோக் அடிக்கிறது. பார்த்தான் சரி வரல, கிடைச்ச ஆயுதம் வந்து வச்சா பாருங்க ஆயிடுச்சு. ஜோக் அடிச்சு கேள்வி பண்ண கவனமா இருக்கணும். ஆட்களுடைய அவங்களுடைய என்னது அவங்களுடைய கோபத்தை நாங்கள் கிளப்பக்கூடாது. ஏன்னா யாருக்கும் எந்த தொழிலும் சேர்க்குது. நல்லா யோசிச்சு பார்ப்போம். எங்களுக்கு நாங்கள் நிறைய பேர் தோட்டத்தில் தொழில் செய்யணும். நாங்கள் நல்லா உடுத்தி போகணும், நீங்கள் நல்லா உடுத்தி போகணும், அழகா உடுத்தி போகணும் ஸ்கூலுக்கு. நீங்கள் தோட்டத்தில் தொழில் செய்யணும்னு சொல்லிட்டு சும்மா அழகாக போகக்கூடாது. நீங்கள் செய்கிற தொழில் தான் அது. ஆனாலும் நீங்கள் தலைவலிக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லலையே. உங்களுடைய அம்மாமா, உங்களுடைய அப்பா அம்மா, உங்களுடைய அண்ணன்மா தொழில் நேர்மையாக ஈஸியாக கஷ்டப்பட்டு உழைச்சி கொஞ்சம் சம்பளம் தான் அவங்க வாங்குறாங்க அவங்க படுற கஷ்டத்துக்கு. அதனால் அவங்க தைரியமா நெஞ்ச நிமித்து தலையை நிமித்து நெஞ்ச உயர்த்தி அவங்க ரெஸ்பெக்டாக நடந்து போகணும். இல்லை தேங்காய் பறிச்சா அது நல்லோம், அவன் பக்கத்தில் இருக்காங்க தேங்காய் கலவாடலி அவனோட தொழில் தேங்காய் பிச்சு, அதனால நல்ல நேரடியாக போகணும். ஆனால் அந்த ரெண்டுக்கு அது சும்மா என்னது ஜாதி ஏழன மாதிரி எங்களுக்கு நாங்கள் அப்படித்தானே நாங்கள் நல்லா உச்சி போனால் அவங்க என்ன பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம் தொழிலாம் பார்க்குறோம். பார்த்துட்டு அவன் பண்ணுறது சரியாக நாங்கள் தீர்மானிக்கிறோம். அந்த மாதிரி நாங்கள் பண்ணக்கூடாது. அதனால மச்சான் பாருங்க கிடைச்ச ஒரு கூடி ஆயுதமாக அந்த புறவை எனக்கு ஓடாது அப்படி சொன்னால் ஆளாகும் போச்சா. 12 ஜோக்குகள்லாம் பயங்கர. இப்போ அவர் அந்த தேங்காய் பிக்கிறவர் கொலையாளியாக இருக்கிறாரு, மற்றவர் அவ்வளோ ரொம்ப சீரியஸாக செத்துதான் நினைக்கிறேன். நாங்கள் மக்களுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும். ஆக்களோட ஃபீலிங்ஸுக்கு நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்க எந்த இடத்துல இருந்து வராங்க, பகரம் உள்ள வீடா, சீட் உள்ள வீடா, தொழில் செய்கிறாங்களா, செய்யலையா, ஏழையா, கருப்பா, பல்லு விழுந்திருக்கா, பல்லு போட்டிருக்காங்களா, இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஸ்கூலில் போகிற ஆக்கள் போகணும். மற்ற ஆக்கள் முடி நீக்கமாக கருப்பாக ஓட்டப்படாதுன்னா அந்த ஒரு நாள் அப்படின்னா சொல்லக்கூடாது. எல்லாருமே ஆண்களுடைய உருவத்தில் படைக்கப்பட்ட ஆக்கள். எல்லாரையும் நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும், எல்லாரையும் அன்பு செய்யணும். கடவுள் எல்லாரையும் நம்முடைய சொந்த நாங்கள் தான் சொல்லுவியா கருட்டின்னு சொல்றது, கட்டைன்றது, நெட்டைன்றது. எப்படிதான் இருக்கிறது? நெட்டையா இருந்தாலும் பிரச்சனை, நெட்டையே கட்டையா இருந்தாலும் கட்டாது. அவன் எப்படி இருக்கிறது? அதனால நாங்கள் ஆண்களுக்கு பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. கட்டை, நெட்டை, குண்டு, கருப்பி, சுத்தி வெள்ளையாக சுத்தி வெள்ளையா இருந்தாலும் பிரச்சனை, கருப்பா இருந்தாலும் பிரச்சனை, வேறமா இருந்தாலும் பிரச்சனை, கட்டையா இருந்தாலும் பிரச்சனை. இந்த மாதிரி ஆக்க சொல்லுவாங்க. நாங்கள் அவங்க உணர்வுகளை என்ன சொல்றது சீண்டி பார்க்கக்கூடாது. போக கவனமா இருக்கணும். பேரை சொல்லி கூப்பிடணும். அது யாரும் சொல்லி ஜீசஸ் பேரை சொன்ன மாதிரி அண்ணே பேரை சொல்லி அண்ணே தம்பி சொல்லணும். மாணவர்களே, மரியாதை இந்த கலக்கத்துல கோபத்துல மன்னிக்க வேண்டியது தலை மாற்றம் இருந்தனால ஜீசஸே சரியா தெரியல. அதனால ஜீசஸ் பேசினால தெரியும். நாங்க அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கக்கூடாது. அவசரப்பட்டு அப்ப அடிச்ச உடனே அதுக்கு வந்து கைகளுக்கு வந்து வாசிக்கூடாது. அப்படியெல்லாம் பைபிளை வாசிக்கிறது சொல்லிதான் அப்படிதானே. கோபப்பட்டு அடிப்படைப்பட்ட பிறகு பரிகாரம் என்னது ஒன்றுமே படிக்க முடியாதான் வந்து பைபிளை அடுத்த வாசிக்கிறது. விலம் கொண்டுறீங்களா? விலங்கனமா இருக்கும். நீங்க அவங்க புருஷனோட சண்டை பிடிக்கிறதுக்கு, நீங்க உங்க பொண்டாட்டியோட அடிப்படை போடுறதுக்கு, நீங்க அக்கா தங்கச்சி மாதிரி சண்டை பிடிச்சி பக்கத்து வீட்டுக்காரங்க நடந்து அழுந்த பிறகு இதுலதான் என்னது ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும், ஆன்மாவுக்கு அமைதி கிடைக்கும். அப்படியெல்லாம் ஆசை ஒண்ணுமே புரியாது. இந்த ஒண்ணுமே புரியாது. அந்த மாதிரி தெளிவா மனசை வச்சுக்கிட்டு அமைதியா விசுவாசத்தோட ஆயத்தத்தோட பைபிளை வாசிச்சாதான் எல்லாமே வேணும். அவசரப்பட்டு பதட்டப்பட்டு அவசரமா அப்படியெல்லாம் ஜெபிக்காதீங்க. அவசரமா ஜெபிக்காதீங்க. அப்படியெல்லாம் ஜெபிக்க சொல்லுங்க.
இது நேரம் தெரியும் சொல்லு. இடத்துக்கு ஏற்ற மாதிரி, தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணாங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி பைபிளை வாசிக்கிற பழக்கம். பழக்கத்துக்கு பைபிளை வாசிக்கிறது ஏன் இருக்கிறது? அம்மா அங்கே போகும்போது பைபிளை கண்டு போன பிறகு வேற ஜாதி இந்த மாதிரி பயந்து அம்மா அடிப்பாங்கன்னு சொல்லி அப்பா அதட்டுவான்னு சொல்லி அப்படின்னா இந்த புத்தகத்தை ஐயோ வாசிக்காதீங்கப்பா. அந்த டைம் வேஸ்ட். நீங்க இதை நேசிக்க வேண்டும். மரியாதை போல இயேசுவை நேசித்து வாசித்தா ஆஹா ஒரு லவ் ஸ்டோரி புக்கை வாசித்த மாதிரி இருக்கும். விஜயோட படத்தை விரும்பி பார்த்த மாதிரி இருக்கும். அது விஜய் விரும்பினாக்கான விஜய படத்தை பார்ப்பீங்க. ரஜினிகாந்த் ரசிகர்கள் விஜய் படத்தை பார்க்க மாட்டாங்க தானே. நம்பியார படம் பார்ப்பீங்க. யாராவது நம்பியார படம் பார்ப்பீங்க? நம்பியார கண்டுருக்கீங்களா? நான் நம்ப மாட்டேன். பழைய நம்பிக்கை வயசாளிகள் சிவாஜி கணேசன் படம் அவங்களுக்கு எனக்கு தெரியாது யார் ஆக்டர். நாங்கள் யாரை நேசிக்கிறோமோ அவருடைய ஒழுக்கோடு அந்த மாதிரி ஒழுக்க பார்ப்போம், அந்த மாதிரி பேச பார்ப்போம், அந்த மாதிரி இமிடியேட் பண்ணுவோம். ஜீசஸை தான் நாங்கள் நேசிக்க முடியும்னு சொன்னால் அவருடைய வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். அது அம்மா அடித்த பிறகு வந்து வாசிக்க மாட்டோம். அம்மா வாசிக்க வேணாலும் சொல்லி அடித்தாலும் வாசிப்போம். பைபிளை ஆண்டவரை நேசிப்போம். சண்டே ஸ்கூல் டீச்சருக்கு பயந்து, பெட்ரிஷா டீச்சருக்கு பயந்து பைபிளை வாசிக்காது. பைபிளை வாசிக்காது. ஆண்டவரை நேசிங்கள் மக்களே மரியாதை போல. அப்ப உங்களுக்கு பயமே இருக்காது. யார் ஓடி போனாலும், பேர் ஓடி போனாலும், எவன் ஓடி போனாலும் நீங்க தைரியமா இயேசு ஓக்காம இயேசுவை நேசித்தார். பழக்க தோஷத்துக்கு வாசிக்காது. வாசத்தோடு ஆண்டவர் மக்களே மரியாதை ஆண்டவரை நேசித்தோடால் உயிருக்கு இல்லாமல நாங்கள் ஆண்டவரை அதிகமாக நேசிக்க, அவரை அதிகமாக அணுகி வர, அவரை அதிகமாக சரியாக கண்டு கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை உடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் இனிய ஈஸ்டர் தின வாழ்த்துக்கள். அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் மெய்யாக உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் மெய்யாக உயிர்த்தெழுந்தார். இருபத்தி ஏழாவது பக்கம். அனைத்துக்கும் முதியவரான அவருடைய முதல்வரான இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம். அவருடைய அவர் தம் தந்தையோடு உடையிருப்பார்கள். அவர் மூலமாகவே அனைத்து உண்டாக்கப்பட்டனர். எதற்காகவும் மீட்புக்காகவும் அவர் வீட்டிலிருந்து இறங்கினார். சாவியானவரின் கல்வியால் அவர் கன்னி மரியாதைக்கு மனிதனாக பிறந்தார். நமக்காக தோன்றி பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையப்பட்டார். இருவரை இன்று வைத்தபடி உயிர்த்தெழுந்தார். அவர் விண்ணுக்கு கடவுள் வந்து பக்கத்தை வைத்திருக்கிறார். மறுபடியும் அவர் மாட்சியோடு வருகை தருவார். உயிரோடு இருப்பவர்களையும் இறந்தவர்களையும் அவர் நியாயம் தீர்ப்பார். அவரின் அரசுக்கு முடிவில்லாது. ஆவியானவரை நாம் நம்புகிறோம். அவர் ஆண்டவர், அவர் வாழ்வளிக்கிறவர், அவர் தந்தையிலிருந்து தோன்றியவர், தந்தையிடம் மயங்களிடம் தொடர்ந்து வழங்கப்படும் ஆட்சிக்குரியவர். இறைவாக்குறை போர் மூலம் செய்வரும் அவரை அப்போஸ்தலர்கள் நாம் நம்புகிறோம். பாவ மன்னிப்பு என்பதை திருமலுக்கு மட்டுமே என்று நாம் அறிக்கை செய்கிறோம். இரண்டோடு நிவாரணம் முடிவில்லா வாழ்வும் என்றும் நாம் நம்புகிறோம். ஆமென். முன்னூற்றி 67 பாடல் 367 எடுத்து வச்சிருக்கேன், மடிச்சு வச்சிருக்கேன். மகிழ்வோம் எத்தனை பேர் சந்தோஷமா எனக்கு ஞாயிற்று வருது. அல்லேலூயா 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 சொல்லணும்.
பாத்திரம் சொல்லி கொடுத்தாங்க. ஹalleluyaன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க. என்ன ஹalleluyaனா என்ன? சத்தியமாத்தி. ஹalleluyaன்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அவருக்கு மகிமை தேவனுக்கு உண்டாவதாக. மகிமை உண்டாவதாக. ஹalleluya. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. கரங்களை தட்டி படிச்சுதான் மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாகினார். இந்த காலத்தில் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த காலத்தில் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த காலத்தில் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த வயதில் என்னை குறித்து விட்டார், நோயினும் மீட்டுக் கொண்டார். தமது ஜீவனை எனக்குள் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளுரைத்தார். தமது ஜீவனை எனக்குள் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த காலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த சூழ்நிலையும் அவர் நினைந்து என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். என்னை பரமசைக்கு அன்போடு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகத்தில் அங்கே அவருடனே அடிப்பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகத்தில் அங்கே அவருடனே அடிப்பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த காலத்தில் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த காலத்தில் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். நாங்கள் யாவரும் இணைந்து புதை மண்டாட்சியை நாங்கள் எடுத்து 34வது பக்கம் யாரா தோஸ் வச்சாங்க அண்ணா சராசரங்களுக்கும் ஆண்டவரே, வானதூதர்களால் நீங்கள் போற்றி வணங்கப்படுகிறவரே, அனைத்தும் உங்களிடத்திலிருந்தே வருகின்றன. உமக்கு இதிலிருந்தே முக்கிய தருகிறோம். சேவைக்கின்ற நாளும் எங்கள் வாழ்க்கையும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து மூலம் மனமுறை ஏற்றுக்கொள்ளும். ஆமென். நான் இத்தனைக்கு படிச்சு
36ஆம் பக்கம் நன்றி கூறல். ஆண்டவர் உங்களுடன் இருக்கிறார். உங்கள் இதயங்களை உயர்த்துங்கள். நாம் கடவுளாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். எல்லாம் வல்ல கடவுளே, விண்ணை மண்ணை படைத்த படைப்பாளரே, எப்போதும் எங்கும் உமக்கு நன்றி கூறுவது நல்லதும் தகுதியும் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. நீர் உமது ஒரே மைந்தனாம் இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து மாட்சியோடு எழுப்பினீர். உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான பாஸ்கா ஆட்டுக்குட்டி அவரே. அவர் தமது மரணத்தால் மரணத்தை நிர்மூலமாக்கினார். தமது உயிர்ப்பின் மூலம் அவர் முடிவில்லா வாழ்வை எமக்கு மீட்டு தந்தார். 44ஆம் பக்கம். எனவே இறை தூதரோடும் முதன்மை இறை தூதரோடும் விண்ணகத்தில் உள்ள அன்பர் அனைவருடன் ஒன்றிணைந்து உமது திருப்பேரின் மாட்சியை நாம் இடைவிடாது பாடுகின்றோம். ஆண்டவரே, நீர் மகாபலமும் பேற்றாம் கடவுளே, விண்ணும் மண்ணும் மாட்சியால் உள்ளன. போற்றி போற்றி போற்றி. அருள் நிறைந்த கடவுளே, நீர் தூயவர். நித்திய கடவுளே, உடைய எல்லா கொடைகளிலும் எல்லா செயல்களிலும் மனுக்குலத்துக்கு உமது தூய்மையான இயல்பை வெளிப்படுத்துகிறேன். உமது திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவும் தூயவரே. அவருக்கூடாக அவரை கொண்டு உலகத்தை உருவாக்கினேன். ஆசீர்வதிக்க பெற்றவரான உமது ஆவியானவரும் புனிதமானவரை அவருக்கூடாக சகலத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறேன். உம்முடைய ஆழமான காரியங்களையும் வெளிப்படுத்துகிறவர் அவரே. நீர் தூயவராயிருப்பது போல உமது சாயலில் உருவாக்கி தூய்மையில் வாழும்படி வழிவகுத்தீர். நாங்கள் உமது கட்டளைகளை மீறி நடந்த போது நீர் கைவிடாது இரக்கமுள்ள தந்தையை போல வழி நடத்தினீர். ஆன்ம ஞானிகள், மறைநூல் சட்டங்கள், இறைவாக்குரைப்போர் மூலமும் வரலாற்றில் உமது செயல்களுக்கு கூடாகவும் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். உரிய காலம் கனிந்த போது உமது திருக்குமாரன் வழியாய் என்னிடையே வந்தீர். எமது இயல்பை ஏற்று உமது சாயலை எம்மில் புதுப்பிக்கும்படி அவரை நீர் உலகத்துக்குள் அனுப்பினீர். தயாராகிய கடவுளே, பரம தந்தையே, திருமனிதன் இயேசுவில் அன்பு கூர்ந்தார். எமக்காக தம்மை பலியாக்கினார். நண்பர்களோடு அப்பத்தை விட்டு ஒரு புதிய யுகத்தை திறந்து வைத்தார். அவர் சிலுவையில் பாடுபட்டு மரிப்பதற்காக காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவிலே அப்பத்தை எடுத்து அனைத்து வல்ல தந்தையே உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று ஸ்ரீகளுக்கு கொடுத்து, இதை வாங்கி உண்ணுங்கள், இது உங்களுக்காக அளிக்கப்பட்ட என்னுடன் என் நினைவாக இதை செய்யுங்கள் என்றார். உணவருந்திய பின் அவ்வண்ணமே அவர் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி கூறி அவர்களுக்கு கொடுத்து, இதிலே அனைவரும் பருகுங்கள், இது புதிய உடன்படிக்கைக்குரிய என் ரத்தம், பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் மனுக்குல மனிதனுக்காகவும் சிந்தப்படுகிறது. இதை பருகும் போதெல்லாம் என் நினைவாக இதை செய்யுங்கள் என்றார். எமது விசுவாசத்தின் மறை பொருள் மகத்தானது. ஆண்டவரே, உமது மரணத்தை அறிக்கையிடுகிறோம், உயிர்ப்பினாலே வாழ்கிறோம், இந்த வருகைக்காக காத்திருக்கிறோம். பரம தந்தையே, உம்முடைய முழு சபையோடும் புனித மரியாள், புனித பர்னபா மற்றும் அனைத்து புனிதர்கள் உறவோடும் நாம் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் உமக்கு முன்வைத்து படைப்புகள் அனைத்துடனும் உமது மைந்தனின் மரணத்திலும் வெற்றியிலும் கனி கூர்ந்து இனி வரப்போகின்றவை அனைத்துக்காகவும் அவர் எமக்காக நிறைவேற்றி அனைத்துக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் வாழ்வு, மரணம், உயிர்ப்பு, மாட்சி அனைத்து நன்மைகள் எமக்கு வரப்போகின்றவை அனைத்துக்காகவும் எம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். கிறிஸ்து மறுபடி வரும்போது இடம்பெறும் அந்த விண்ணக விருந்தில் பங்கு கொள்ள நாம் ஆவலாய் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். மா இரக்கமுள்ள தந்தையே, இந்த புனிதாவியானவரை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி இந்த ஒரு கொடைகளையும் ஆசீர்வதித்து உயிர் தரும் அவரது வல்லமையால் இக்கொடைகள் எனக்கு அன்பான மைந்தனின்
உடலும் இரத்தமுமாக அருள் புரிந்து இதனை உட்கொள்ளும் நாம் தூய்மைப்படுத்தப்படவும் உமது அருளாலும் உன்னத ஆசியாலும் நிரப்பப்படவும் வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். சேர்ந்து சொல்லுவோம். எல்லாம் வல்ல தந்தையே, எங்கள் துதியும் புகழ்ச்சியும் ஆழ்ந்த பலியை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒரே உடலாக அவரோடும் அவருக்குள்ளும் அவர் வழியாய் ஆவியானவரின் நல்லுறவில் எல்லா புகழும் ஆட்சியும் உமக்கே உண்டாகட்டும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அப்பத்தை விட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? ஜீவப்பமாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து எங்களை கட்டளையிட்டு போதித்துள்ளபடி நாங்கள் துணிந்து விசுவாசத்தோடு கர்த்தருடைய மன்றாட்டை எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ஆட்சி வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் விரோதமாய் குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உண்மைகளே. ஆமென். ஆண்டவரின் சமாதானம் எப்போதும் உங்களோடு இருப்பதாக. 52ஆம் பக்கம். அன்பித்தலுக்கான வேண்டுதலை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உலகின் பாவங்களை சுமக்கும் தேவமணியே, எங்களுக்கு இரங்கும், எங்களுக்கு இரங்கும். உலகின் பாவங்களை சுமக்கும் தேவமணியே, எங்களுக்கு இரங்கும், எங்களுக்கு இரங்கும். உலகின் பாவங்களை சுமக்கும் தேவமணியே, சாந்தி தந்தருளும், சாந்தி தந்தருளும். ஆண்டவரின் பந்தி ஆயத்தமாயிருக்கிறது. வணக்கத்தோடும் பரிசுத்த பயத்தோடும் வந்து அந்த பரிசுத்த திருவருட்சாதனத்தை பெற்றுக் கொள்வோமாக. ஆண்டவரே, இடத்திலே வருவதற்கு நான் தகுதி பெற்றவன் அல்ல, ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் பேசும் நான் குணமாவேன். உங்களுக்காக உயிர்த்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரம் சிந்தப்பட்ட திரு ரத்தம், உங்களுக்காக உயிர்த்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரம் சிந்தப்பட்ட திரு ரத்தம், உங்களுக்காக உயிர்த்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரம் சிந்தப்பட்ட திரு ரத்தம் சிவப்பால். உங்களுக்காக உயிர்த்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரம் சிந்தப்பட்ட திரு ரத்தம் சிவப்பால். உங்களுக்காக உயிர்த்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரம் உங்களுக்காகவே விருத்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரம் சிந்தப்பட்ட திரு ரத்தம் ஜீவப்பானம். உங்களுக்காக விருத்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரம் சிந்தப்பட்ட திரு ரத்தம் ஜீவப்பானம். உங்களுக்காக விருத்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரம் சிந்தப்பட்ட திரு ரத்தம் ஜீவப்பானம். உங்களுக்காக விருத்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரம் சிந்தப்பட்ட திரு ரத்தம் ஜீவப்பானம். உங்களுக்காக விருத்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு
சரீரம் சிந்தப்பட்டது வேணாம் வேணாம் இது இப்படியே இருக்கு. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் சிந்தப்பட்டது ரத்தம் சிவப்பானோம். உங்களுக்காக உயிர்த்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் சிந்தப்பட்டது ரத்தம் சிவப்பானோம். உங்களுக்காக உயிர்த்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் இப்படியே இருக்கு. உங்களுக்காக உயிர்த்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் உங்களுக்காக உயிர்த்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் உங்களுக்காக உயிர்த்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் சிந்தப்பட்டது ரத்தம் சிவப்பானோம். உங்களுக்காக உயிர்த்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் சிந்தப்பட்டது ரத்தம் சிவப்பானோம். சின்ன பிள்ளைகள் எல்லாம் முன்னால வாங்க ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் எல்லாம் அவங்களுக்காக பெரிய ஆக்கலாம். சத்தம் போடக்கூடாது, அமைதியா இருக்கணும். ஜெபம் பண்றது நாங்கள் ஆண்டவரோட பேசுறது. நாங்கள் பேசுறது அந்த வார்த்தைகளுக்கு நீங்க செவி மடுக்கணும். அந்த வார்த்தைகளை நீங்க நம்பணும், விசுவாசிக்கணும். அப்பொழுதுதான் நீங்கள் இந்த ஜெபத்துக்கான பதில் ஆசீர்வாதமாக உங்களுக்கு கிடைக்கும். சின்ன பிள்ளைகள் நீங்க ஜெபத்துக்கு வந்திருக்க நேரம் ஜெபம் பண்ண என்னது என்ன சொல்லி ஜெபம் சொன்னா ஜெபம்னா என்னது? ஆண்டவரோட பேசுறேன். நீங்க டீச்சரோட ஸ்கூல்ல பேசுற நேரம் இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க டீச்சர்? பலாரம் வச்சிட மாட்டாங்க கண்ணத்துல. டீச்சருக்கு நீங்க அவ்வளவு பயம்னு சொன்னா ஆண்டவருக்கு எவ்வளவு பயப்படணும். ஆண்டவருடைய சன்னிதானத்துல வார நேரம் நாங்கள் அமைதியை காக்க வேண்டும், பயபக்தியோடு வர வேண்டும். சர்ச்சுக்குள்ள வார நேரமே அந்த இடம் வந்து ஒரு புனித ஸ்தலம். இது வந்து வீடுகளில் போயிட்டு உங்களோட பெட்ரூமுக்கு போயிட்டு ஆட்டம் பாட்டு போட்டு அப்படி இல்லை. இந்த இடம் வந்து ஆலயம், ஆண்டவர் குடிக்கொள்கிற இடம், ஆண்டவருடைய ஆராதனைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இடம். நாங்கள் இதுக்குள்ள இருக்கிற விதம் வித்தியாசமானது. ஜெபம் பண்ணணும், நாங்கள் ஜெபத்தில் இருக்கணும். ஒரு பிரசங்கம் பண்ணணும், அதுக்கு அமைதியாக கேட்டுட்டு இருக்கணும். பைபிள் வாசனை அதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கணும். பாட்டு படிக்கணும், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பாட்டு படிக்கணும். அந்த மாதிரி நாங்கள் பொது வழிபாடு, கூட்டு வழிபாடு வர நேரம் அதுக்கு நாங்கள் எங்களை உள்வாங்கணும். இதுக்குள்ள வந்து கூட ஜோக் அடிக்கிறது, கதைக்கிறது, வைக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. நாங்கள் ஆளுடைய பிள்ளைகள், ஆளுடைய நம்பராக்கள், ஒழுங்கான பிள்ளைகள். அதை சொன்னேன், நாங்கள் எதை செஞ்சாலும் ஆண்டவரை நேசிக்கிறாரு. அழகா ஒழுங்கா விசுவாசமா இருக்கு. ஜெபம் செய்வோம். சிறு பிள்ளைகள் இடத்துல வர கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள் என்று சொன்ன அன்பின் ஆண்டவரை, இந்த பிள்ளைகளை இந்த பிள்ளை தாய்மார்களுக்கு தகப்பன்மார்களுக்கு கொடுத்ததுக்காக நமக்கு நன்றி. இவர்கள் படிக்கிற பள்ளிக்கூடங்களையும் ஆண்டவரை, இவர்களோடு சேர்ந்து கல்வி கற்கின்ற நண்பர்களையும், இவர்கள் வாழுகின்ற வீடுகளையும், இவர்களை பராமரிக்கின்ற பெற்றோரையும், இவர்களை படிப்பிக்கின்ற ஆசிரியர்களையும் உடைய சமூகத்திலே நாங்கள் நினைவு கூறுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பிதாவை இவர்கள் இருக்கின்ற நிலையிலே உடைய பிரசன்னத்தை உணர உம்மோடு ஆண்டவரை இவர்கள் ஜெபத்திலே ஈடுபட உடைய சரீர சுகப்படுத்தி இதுவரை பெற்றெடுப்பது போல இனியும் ஆண்டவரை இந்த புதிய வருஷத்திலே புதிய தவணை ஆரம்பிக்கின்ற பொழுது படிக்கிற பிள்ளைகள் விசேஷமாக ஆண்டவரை தைரியத்தோடு எதிர்பார்ப்போடு உண்மையிலே விசுவாசம் வைத்த ஆண்டவரை தங்களுடைய கற்றல் காரியங்களில் ஈடுபட உதவி செய்யும். நோயுடைகள் வேதனைகள் வருகின்ற பொழுது ஆண்டவரை அவரை தாங்கிக் கொள்ளக்கூடிய தைரியத்தை
பரிசுத்த ஆவியானவர் தாம் இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்மை அதிகமாய் நேசிக்கின்ற பொழுது உம்முடைய வசனத்தை அவர்கள் விசுவாசிப்பார்கள், வாசிப்பார்கள். அதற்கான வாஞ்சை இந்த பிள்ளைகள் மத்தியில் இருக்காமல் உருவாக்கும். இவர்களுக்கு இந்த இடத்துல ஒருவன் பாடசாலை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களையும் உடைய ஊழியர்களையும் உடைய சமூகத்தில் விசேஷமான நன்றியோடு நினைவு கூறுகிறோம். இந்த பிள்ளைகளுடைய எல்லா தேவைகள் கர்த்தாவே தம்மை சந்தித்தரணும். சரீர பிரகாரமான பலவீனங்கள், ஆவிக்குரிய பலவீனங்கள் ஆண்டவரை இருவர்களை தாங்கும்படியாய் இவருடைய சமூகத்தை ஜெபிக்கிறோம். இவர்கள் தாய் தகப்பன் மனதில் கீழ்ப்படிய, பாடசாலையின் ஆசிரியர்கள் கீழ்ப்படிய, ஆண்டவர் எல்லாவற்றையும் விட உடைய வசனத்துக்கும் உமக்கும் ஆண்டவர் இவர்கள் கீழ்ப்படிய உண்மையான கிறிஸ்தவ பிள்ளைகளாய் பயபக்தியோடு ஜீவிக்க உதவி செய்யும். இந்த ஆலயத்தை ஆண்டவர் இவர்கள் கட்டி எழுப்ப, பொறுப்போடு நடக்க, இவர்கள் பொறுப்புள்ள பிள்ளைகளாய் வளர்ந்து வர உடைய சமூகம் இவர்களோடு கூட இருக்கட்டும். எங்கள் மீட்பர் மறைவிலட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவன் உள்ள உயிருள்ள எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை காப்பாராக. கர்த்தர் தமது முகத்தை உங்களில் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மீது கிருபை கூறுவாராக. கர்த்தர் தாமே தமது பரிசுத்தமான முகத்தை உங்கள் முன்பாய் திருப்பி உங்களை சகல சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. படிக்க வேண்டிய ஞானத்தை ஆண்டவர் தாமே குறைவில்லாமல் உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பாராக. தந்தை, மைந்தன், தூய ஆவியனும் மூவொரு கடவுளுடைய கரங்களுக்குள் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக, பராமரிப்பாராக. கர்த்தர் தாமே தமது திருமுகத்தை உங்கள் முன்பாய் ஒளிரச் செய்து உங்களுக்கு சகல சந்தோஷத்தையும் வழிநடத்தலையும் பாதுகாப்பை பெற்றுக் கொடுப்பாராக. தந்தை, மைந்தன், தூய ஆவியனும் மூவொரு கடவுளுடைய அருளாசீர்வாத பாதுகாப்பும் இன்றும் என்று சதா காலங்கள் உங்களோடும், இந்த படிக்கிற பாடங்களோடும், ஆசிரியர்களோடும், பாடங்களோடும் உங்களை பராமரிக்க பெற்றோர்களும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென். தந்தை, மைந்தன், தூய ஆவியனும் மூவர்களுடைய அருளாசீர்வாதம் உங்களோடு இன்றும் என்றும் சதா காலம் கிடைத்திருப்பதாக. அவனுடைய பராமரிப்புக்கும் பரிசுத்தத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை பாதுகாத்து வழிநடத்துவாராக. அவனுடைய பிரசன்னமும் பாதுகாப்பும் உங்களோடு இன்றும் என்றும் சதா காலம் கிடைத்திருப்பதாக. ஆமென். அவனுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மூவர்களுடைய ஆசீர்வாதம், அருள், அமைதி வழிநடத்து இன்றும் என்றும் சதா காலம் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென். நான் காண்றிருக்கேன். இவ்வளோ நேரம் வரல, இப்போ வந்துருக்கேன். நாங்கள் எல்லாரும் ஜெப புத்தகத்தில் இருக்கிற 56வது பக்கத்தை புரட்டிக் கொள்ளுவோம். 56ஆம் பக்கம். ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள், ஏனெனில் கடவுள் கனிவுள்ளவர், கடவுளின் கருணை என்று உள்ளது. எல்லாருமாக சேர்ந்து நாளில் நாங்கள் கேட்ட இறை வார்த்தைக்காக, வேத வாசிப்புகளுக்காக, பங்கெடுத்த திருப்பந்திக்காக, பெற்ற ஆசீர்வாதத்துக்காக கடவுளுக்கு நாங்கள் ஒருமனப்பட்டு நன்றிகளை ஏறெடுப்போம். ஸ்தோத்திர ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். அனைத்து வல்ல கடவுளே, உங்கள் திரு மைந்தரின் உடலாலும் இரத்தத்தாலும் எமக்கு ஊற்றியதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அவர் மூலமாக எங்கள் ஆன்மா உடல் அனைத்தையும் உயிருள்ள பலியாக உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். ஒரு புகழும் ஆட்சி ஓங்கும் வண்ணம் நாம் வாழவும் உழைக்கவும் எங்களை ஆவியினால் பலப்படுத்தி எம்மை உலகிற்குள் அனுப்பியதும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்களை நிலை கொள்ள செய்யட்டும். இப்பொழுது சர்வ வல்லமை பொருந்திய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய மூவர் கடவுளுடைய அருள், ஆசீர்வாதம், பாதுகாப்பு, நிறைவான அமைதி வழிநடத்தல் இன்றும் என்றும் சதா காலமும் உங்கள் அனைவரோடும், இந்த வழிபாட்டிலை கலந்து கொள்ள முடியாமல் போன பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும், நீங்கள் வாழுகிற இல்லங்களோடும், உங்களோடு பழகிற எல்லா பிள்ளைகளோடும், உறவுகளோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். விநாசமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. விநாசமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சமாதானத்தோடு சென்று ஆண்டவருக்கு சேவை செய்யுங்கள். கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஜெபம் செய்வோம். சப்பானிகளை நடக்க செய்த சர்வ வல்லமையுள்ள பரலோக பிதாவே, சமூகத்தின் அடிவரை நாங்கள் மரணத்திலிருந்து ஆண்டவர்
ஆண்டவரே வியாதியஸ்தர்களை கரம் வைத்து சுகப்படுத்திக் கொடுத்தவர். ஆண்டவரே இனங்களை தொட்டு ஆண்டவரே உடைய சமூகத்தை வந்து எல்லாருக்கும் அவர் அவருடைய விசுவாசத்தின் அளவுக்கு ஏற்ப சுகத்தை அவருடைய சமூகத்தின் நன்மையான அந்த கால சக்தியில் அறியப்பட்ட சாட்சி கொண்ட சமூகத்தின் சோதனைப்படுத்தி காண்கிறது எல்லாவற்றையும் மீது ஆசீர்வாதங்களை அடைக்கின்ற பொருளாதாரங்களை எவரின் இந்த காலமுடன் நீ தெரிவு செய்யும் பாவங்களானவரை விளைவிடப்பட்டு சுவீனப்பட்டிருக்கிறது யோகத்தை கற்காமல் இந்த சக்திகளுடைய முடிவு காலத்தை குறிப்பிட்டானதாய் வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவின் ஜீவனத்தை சுகத்தை பிதாவுடைய சமூகத்தை வரக்கூடிய பிதாவின் இந்த உலகத்தில் சமாதானத்தை உருவாக்கி அமைதியாசராக கர்த்தாவே உயிர்கண்ட பிறகும் இதோ அமைதியாக பிதாவை அமைதியாக பிதாவை விசுவாசத்தை காண ஆண்டவரை விசுவாசத்தை பிதாவினை சம்பந்தம் நாங்கள் ஆராதனை நிறைவு செய்யும் வண்ணமாக நாங்கள் இணைந்து நின்று 289வது பாடலை நாங்கள் 279வது பாடல் நாங்கள் யாரும் மகத்துவ தம்பராபரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பராபரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா ஓமானி தந்தார் வந்தாரின் உயிரெழுந்தாரே உன்னதமே ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா வெற்றி கொண்டார் கழித்து கொடும்பலை தாழ்த்து சங்கரித்து முறித்து பத்ரசாதம் பிரித்து மறித்து பாடுபட்டு கழித்து முடித்தார் ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பராபரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா சாவி சூழொழிந்து மழிந்து தடுப்பு சுவரில் விழுந்து ஜீவனோடு தேவாலய பிழை உண்டாக்கி பொழிந்தது ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பராபரா ஆமென் அல்லேலூயா
ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. வேதம் நிறைவேற்றி மெய் தோற்றி மீன்களை ஏற்றி பொய் மாற்றி பாவிகளை தேற்றி கொண்டாற்றி பக்த சாலை தேற்றி வாழ்கிறார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்துவ தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. அந்த பாட்டு படிக்கிற நேரம் நீங்க அந்த மரியாதை மாதிரி ஓடி வரணும், இல்லாட்டி படி கஷ்டமா இருக்கும். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். திரும்ப எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். ஹல்லேலூயா. ஆண்டவரே. Hallelujah.